என்னடா வீக்கெண்ட் ஆனா வந்து எப்ப பார்த்தாலும் ஒரு லைவ்ல உட்காருவேன். ஆள அங்க பார்க்கலான்னு பார்த்தா, லிவர்பூல் தோத்துறா மட்டும் நீங்க வரமாட்டேன்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு வேற வைக்கிறாங்க உங்க மேல. என்ன இது? சரியில்லையே! உலகத்துக்கு உண்மைய சொல்லு. என்ன பண்ணிட்டு இருந்த? எதுக்கு லைவ் வரல? வி வாண்ட் இந்தியா நீட்ஸ் டூ நோ. சொல்றா. என்னடா பண்ண? இந்தியா நீட்ஸ் டு நோவா? அட பாவி! தெரியும். அந்த ரேஞ்சுக்கு கொண்டுட்டு போயிட்டான். டேய் இது வந்து தவறான அலிகேஷன்ஸ். அதாவது நான் வரல அப்படிங்கிறத வந்து நான் போன வாரமே நான் வந்து வெளிய போற பர்சனல் வேலையாக வெளிய போற காரணத்தினால வரல அப்படின்னு சொன்ன நேரமா பார்த்து, எங்க பசங்க தோத்துர்றானுங்க. ஆனா எப்படி மாறிருதுன்னா, தோத்தனால தான் நான் வரலன்னு மாறி போயிருது. அதுக்கு எப்படி நான் பொறுப்பாக முடியும்? நீ தான்டா பொறுப்பு. அது எப்புட்றா? நீ இல்லாதப்ப எப்ப பார்த்தாலும் தோத்து போறாங்க. கரெக்ட்டா அதுக்கு நீ பதிலடி உங்கள கேட்கிறோம்னு விருப்பப்படுறப்ப நீ இருக்க மாட்டேங்கிற அந்த பேனல்ல. அதனால வந்து நம்ம ஃபேன்ஸ்லாம் கொந்தளிச்சுட்டாங்க. உங்களோட கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்துட்டு இந்த வீடியோல போடுங்க. என்னலாம் நீங்க வந்துட்டு கௌதம் கேட்கணும்னு நினைச்சீங்களோ, ஆஸ்க் கௌதம் அப்படின்னு ஹேஷ்டாக போட்டு செஞ்சிரலாம். இந்த மாரி கமெண்ட்ஸ்ல பார்த்துக்கலாம். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபுட்பால் பேச்சு. யூரோப்பியன் ரிவ்யூனாலே வந்துட்டு திரிக்க திரிக்க பயங்கரமா ரிவ்யூ கொடுப்போம் நாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். கடைசியில பார்த்தா போன வாட்டி உங்க கமெண்ட்ஸ்ல வந்துட்டு என்னடா நீங்க சரியா பேசுங்க அது பேசுங்க அப்படின்னு சொன்னீங்க. நீங்க சொன்னது எல்லாத்தையும் நாங்க கேட்டோம். அதனால நாங்க மதிச்சு இந்த வாட்டி வந்து எல்லாத்தையும் அதை பத்தி நம்ம பேச போறோம். ஸோ மறக்காம இந்த எபிசோடு ஃபுல்லா உட்காந்து பாருங்க. ஏன்னா வந்து உங்களோட டீம் கண்டிப்பா இதுல எங்கேயாச்சும் இருக்கும். தேயை கண்டுபிடிப்போம். பட் நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் இந்த இந்த ரிவ்யூ எபிசோட்ல உட்கார்றதுக்கு. ஏன்னா வந்து ஒரு ஹேட் வாட்சரா உட்கார்ந்ததுல இது ரொம்பவே மகிழ்ச்சியான ஒரு ஒரு வேற லெவலான ஒரு வாரமா இருந்துச்சு. இதை விட ஒரு எக்ஸைட்டிங்கான வாரமா நான் பார்த்து ரொம்ப மாசம் ஆயிடுச்சுடா. ஐ இருக்கும் வாஸ் இருக்கும். வெரி ஹாப்பி. நீ சட்டைய போட்டு வரும்போதே எனக்கு தெரியும்டா. நீ வந்து எக்ஸ்ட்ரா 5 மினிட்ஸ் கேட்ட பாரு எபிசோடுக்கு ரெடி ஆகும்போது. அப்பவே நான் யோசிச்சேன். என்னத்தையோ பிளான் பண்றான் இவன். அப்படின்னு சொல்லி யோசிச்சேன். பளபளன்னு சட்டைய போட்டு வந்திருக்கேல்ல. உனக்கு இருக்கு. ஆனா எல்லாத்துக்கும் சொல்ல விரும்புறது என்னன்னா, ஒரே ஒரு வாரம் ஃபுட்பால் பார்க்க வேண்டாம்னு ஒரு பிரேக் எடுத்து, வியாழக்கிழமையே நான் வெளிய போயிட்டேன். அதுக்கப்புறம் நான் எதையுமே பார்க்கல. இதாச்சும் ஒரு ஃபேக்ட் விஷயமா தப்பா வந்துச்சுன்னா, நீங்க சுபாஷ் அடிங்க, என்னைய அடிக்காதீங்க. ஏன்னா நான் எல்லா கேமோட ஹைலைட்ஸ் தான் பார்த்திருக்கேன். நான் எந்த கேமையுமே ஃபுல்லா பார்க்கல. இன்க்ளூடிங் லிவர்பூல் கேமும் நான் ஃபுல்லா பார்க்கல. ஹைலைட்ஸ் தான் பார்த்திருக்கேன்னு ஃபர்ஸ்ட்டே டிஸ்க்ளைமர் நான் போட்டுறேன். ஏன்னா இல்லைன்னா கௌதமுக்கு ஃபுட்பாலே தெரியாது அப்படின்னு வந்து பேசிடுவாங்க. அதனால இந்த வீக் வந்து நான் பிரேக் எடுத்த காரணத்தினால பல விஷயம் நடந்தது. எங்களுக்கு ஃபுட்பால் தெரியாதுதாங்க. நாங்க ஆமா, ஃபர்ஸ்ட் டிஸ்க்ளைமர்ல சொல்லிடுறோம். ஆமா, இனிமே ஆமா, நீங்க ஆமா. அடிக்க தெரியாது. தேவையில்ல. நாங்களே ஒத்துக்கிறோம். ஆமா, ஆமா. சோ இன்னைக்கு வந்து யூரோப்பியன் ஃபுட்பால் ரிவ்யூங்கிறதுனால வந்து இன்னைக்கு ஃபர்ஸ்ட்டே சொல்லிடுறோம். இட் வில் பி எ ராங் எபிசோட். ஏன்னா இந்த வாரம் நம்ம சேனல்ல வீக்கெண்ட் ஷோ இல்ல. சோ எல்லா டீம் பத்தியுமே பேச போறோம். சோ பொறுமையா நீங்க சுபாஷ் சொன்ன மாரி ஃபுல் வீடியோ பாருங்க. ஏதோ சுபாஷ் போன வீடியோ சொல்லியிருந்தான். ஹைப்ன்னு இருக்காமே. ஏதோ ஒரு ஹைப்ன்னு ஒரு பட்டன் இருக்காம். சோ அதெல்லாம் அமுத்துங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஆமா, நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பண்ணதுனால எங்களோட வீடியோலாம் டாப் 100 இந்தியால ஹைப்லாம் போயிருக்குது. சோ அதுக்கே முதல்ல நன்றி. அத மறக்காம வந்துட்டு எந்த வீடியோக்கும் பண்ணி விட்டுருங்க. வேற லெவல்ல ஹைப் ஆயிட்டு எல்லாருக்கும் தெரிய வரட்டும். டாப் 100 அப்பா! வேற லெவல் நம்ம வீடியோ டாப் 100 ரேஞ்சுக்குலாம் போயிருக்குது. கோடான அவன் கோடி ஆசை நன்றிகள். சும்மாவா? ஆ. ஆமா. அத சொல்லிட்டு நம்ம ஆரம்பிச்சுருவோம். ஃபர்ஸ்ட்லி நம்ம வந்து ரியல் மேட்ரிட் கேம்ல இருந்து ஆரம்பிப்போம். போன வாரம் என்ன ஹைப் பண்ண? ஜூட் டேய், பெல்லிங்ஹாம் திரும்பி டேய் வந்தா இருடா. ரியல் மேட்ரிட்ட ஒரு புடிக்கவே ஒரு முடியாது. நிமிஷம் இருடா. நீயே நம்புனியா இல்ல? நீ என்ன சொன்ன? ரியல் மேட்ரிட் ஜெயிச்சிருவாங்கன்னுலாம் சொன்ன. அத்லெட்டிகோ மேட்ரிட் கேஸ போனா, நானாச்சும் டீசென்ட்டா 1 நாள் டிரா இவ்வளவுதான் நடக்கும்னு சொல்லிட்டு இருந்தேன். நம்ம எதிர்பார்ப்புகள் எல்லாம் மீறி டேய் லிஸ்ட்லயே கிடையாதுடா இது. இதெல்லாம் உங்க லாஸ்ட் 4, 5 மீட்டிங் எல்லாமே 1 ஆல் டிரா 2-1 தான் முடிஞ்சிருக்குது. எங்கேருந்துடா இந்த 5 கோல் வந்ததுன்னு ஒண்ணுமே புரியல. பட் அத்லெட்டிகோவுக்கு வந்து இந்த ஃபயர் வந்துருச்சு என்னமோ. இந்த வாட்டி நம்ம வந்து தெறிக்க தெறிக்க விளையாடியே ஆகணும்ன்ட்டு பயங்கரமான கேம்டா. இதெல்லாம் அன்எக்ஸ்பெக்டட். நான் 5 கோல் எதிர்பார்க்கவே போடுவாங்க. இல்லடா. 5 கோல் அதாவது இந்த கமெண்டேட்டர் வந்து ஒரு ஒரு அதான் நான் ஹைலைட்ஸ் தான் பார்த்தேன். 15 மினிட் ஹைலைட்ல நிமிஷத்துக்கு ஒருக்கா ஹுலியன் ஆல்வரஸ் டேய் நிமிஷத்துக்கு ஒருக்கா ஏன்டா கத்துற அப்படின்ட்டு இருந்துச்சு. கேம் பூரா ஹுலியன் ஆல்வரஸ் தான். மனுஷன் வந்து ஹி ஸ்டோல் த என்டையர் கேம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து இருந்துச்சு. ஏன்னா நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஸ்டார்ட் ஆஃப் த கேம்ல வந்துட்டு ஓகே அகைன்ஸ்ட் த ரன் ஆஃப் பிளே வந்து கோல் போட்டாங்க. அதெல்லாம் ரியல் மேட்ரிட் கம்பேக் பண்ணிடுவாங்கன்னு பார்த்தா அதே மாதிரி பண்ணானுங்க. அழகா வந்துட்டு இது பண்ணானுங்க. 2 கோல்ஸ் போட்டு டர்ன் அரவுண்ட் பண்ணானுங்க. ஒரு எம்பாப்பே செம்ம பினிஷ் வந்து ஃபார் போஸ்ட் அடிச்சது. அப்புறம் இதுக்கும் 2வது கோலு பூலர் காரணம். பூலர் சொல்லிருவோம். அது வரைக்கும் நல்லா ஆயிட்டு இருந்தாரு. அது அதான் வரைக்கும் சொன்னேன். முக்கியமான பாயிண்ட். 2வது கோலுக்கு வந்து வினிசியஸ் ஜூனியர் மிரட்டு. டேய் என்னடா ஆச்சு வினிசியஸ்க்கு? எனக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். என்ன ஆச்சு அவனுக்கு?
வினிஷ் அதான்டா கொஞ்சம் லைட்டா ஹம்பிளிங் தேவைப்பட்டுச்சான் வாழ்க்கையில. இப்போ வந்து ஷாபி அலோன்சோ வந்த உடனே கொஞ்ச நாள் உட்காருப்பான்னு உட்கார்ந்ததுல பயந்துட்டாரு. நம்ம தானே எப்பவுமே ஸ்டார்டிங் நம்மளுக்கு நெட்ஃபிளிக்ஸ் டாக்குமெண்ட்ரிலாம் இருக்கே, நம்மளெல்லாம் தூக்க மாட்டாருன்னு நினைச்சிருப்பாரு. பட் இந்த மாதிரி வந்து உட்கார வச்ச உடனே ஒரு வெறி வந்துச்சு. ஓகே, மறுபடியும் நம்ம வந்து சாம்பா ஃபுட்பால் இன்ட்ரடியூஸ் பண்ணி நம்ம பிரேசிலுக்கு பெருமைக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு இப்ப நல்லாவே வந்துட்டு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் போட்டு நீ சொன்ன மாதிரி பயங்கரமான கிராஸ் அதெல்லாம் கோலுக்கு ஆமா. சரியான ஸோ பெர்ஃபார்மன்ஸ். 2-1 ஆகுது. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து நம்ம சொல்லியிருந்தோம். இந்த ரியல் மேட்ரிடோட டிஃபென்ஸ வந்து ரொம்ப கஷ்டம் பிரேக் பண்றது. ஐ மீன் அதான் ஜாபி அலான்சோட இதுவா இருக்கும். போன வருஷம் வந்து டிஃபென்ஸ்ல ரொம்ப அடி வாங்குனாங்க. நம்மளுக்கு இங்க பிரேக் பண்றது கஷ்டமா இருக்கணும். அதான் அவனோட சோல் கோலா இருக்கும்னு சொல்லிட்டு. ஸோ ட்ரெண்ட் இஸ் அவுட் ஃபார் 3 மந்த்ஸ்னு நினைக்கிறேன். இவன் மிலிட்டாவ் கம்ஸ் பேக். ஹி கேம் பேக் இன்டு தி லைனப். அதே மாதிரி இவன் ஏற்கனவே இருந்தான். ஹியூசன் ஏற்கனவே இருந்தான். காரேராஸ் இருந்தான். அப்பவும் பார்சலோனா ஃபேன்ஸ் எங்கிட்ட ஒரு விஷயம் சொன்னானுங்கடா. ப்ரோ வெயிட் பண்ணுங்க. அவங்க இன்னும் பெரிய ஆப்பனன்ட் யாரையுமே விளையாடல. நீங்க ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்றீங்க மெட்ரிடுக்கு. தயவு செஞ்சு கம்முனு இருங்கன்னு சொன்னானுங்க. நான் தான் மெட்ரிட் மேல இருக்கிற நம்பிக்கையில, சும்மா இருங்கடா. உங்களுக்கு என்னடா தெரியும்? மெட்ரிட் பாரு எத்தனை கோல் 2 கோல் தான் கன்சீட் பண்ணிக்கிறாங்க. எத்தனை கோல் போட்டிருக்காங்க பாருன்னு நான் சண்டைக்கு போனேன். சண்டைக்கு போனதுக்கு அசிங்கப்படுற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ போட்டு வச்சிருக்கானுங்க டிஃபென்ஸ்ல. அது எப்படிடா அழகா ஒரு ஈஸி கிராஸ்ல அவனால அப்படி ஹெட்டர் போட முடியுது, பினிஷ் பண்ண முடியுது. அதான் சொல்லலான்ட்டு இருந்தேன். 2 முக்கியமான ப்ராப்ளம் ரியல் மேட்ரிட் நான் கவனிச்சது வந்துட்டு, டிஃபென்ஸ் வந்துட்டு ரொம்ப லைக் சென்டர் பேக் பேரிங் வந்துட்டு அவங்களுக்கு ஒர்க் அவுட் இல்லை. ஏன்னா அத்லெட்டிக் மேட்ரிட் 2 கோல் வாங்கின அப்புறமே அவங்களோட பிளானை மாத்திட்டாங்க. இந்த மாதிரி வந்துட்டு சரி லைக் எக்ஸ்போஸ் பண்ணோம்னா அந்த சென்டர் பேக்கை தான் டார்கெட் பண்ணோம். எங்க இருந்தோலாம் கிராஸ் வருது. ஒன்லி கிராஸ் தான். கிவ் த கிராஸ், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். ஏன்னா சொர்லாத்தும் இருக்கான், ஆல்வரஸ். ஏன்னா சொர்லாத் வந்து 6ல வின் பண்ணா அவங்க அடிப்பா, இல்லைன்னா பால் வின் பண்ணி கொடுத்தா ஜூலியன் ஆல்வரஸ் அடிப்பான். ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று பண்ணியாச்சு. கிராஸ் கொடுக்கலான்னு எக்கச்சக்கமான கிராஸ், எத்தனை ஹெடர் கோல் போயிடுச்சு இதுல. சொர்லாத்ல யூசனை போட்டு மேன் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தான். ஸோ வந்துட்டு அவங்களோட கேம் பிளான் பர்ஃபெக்டா இருந்துச்சு. ஐ வில் கிவ் த கிராஸ், கோல் போறது போட்டோம் இல்ல பாத்துக்கலான்றது எக்கச்சக்கமா போட்டு அவனை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க. டிஃபென்ஸ் செம்ம வீக்குன்னு தெரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா வந்து இன்னொரு ப்ராப்ளம் என்னன்னா, ரியல் மேட்ரிட்ல இந்த டிபிக்கல் நம்பர் 9 மிஸ்ஸிங். அவங்க வந்துட்டு அந்த ஒரு பென்சமா இல்லனா போன சீசன் யோசேஃப் இருந்தா ஏன் அப்படி மாதிரி சொல்ற? யாரும் இத்தனை கேம் ஒர்க் அவுட் ஆச்சே. நீ ஏன் அந்த ஒரு கேம் ஆன உடனே வந்து இந்த கரெக்ட். நீ பாயிண்ட் சொல்றல இப்ப இந்த மாதிரி கேம்ல மாற்றப்ப வேற ஆப்ஷன் இல்ல. எல்லாமே வந்து அந்த எம்பாப்பே, வினிஷியஸ் மாதிரி நீ வந்து கவுண்டர்ல ரிலீஸ் பண்ணி தான் ஆடணும் அப்படின்றப்ப முடியல. ஏர் பால் போடுறது இல்ல கிராஸ் போடுறதுலாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா எம்பாப்பேனால ஒன்றும் பண்ண முடியாது அந்த சிச்சுவேஷன்ல. ஏன் ஸோ இந்த அப்போ கான்காலோ கார்சியா இருந்தான்ல, ஞாபகம் இருக்கா? கிளப் வேர்ல்ட் கப்ல. அதுதான் நம்ம அவன அவ்வளவு பெரிய பிளேயர் கிளப் வேர்ல்ட் கப்ல ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னல. இது வரைக்கும் ஒரு நிமிஷம் கொடுக்கல அவன் ஆடுறதுக்கு. அவனோட ட்ரஸ்டே பண்ண மாட்டேங்கிறான் சாபி அலோன்சோ. சோ அங்க என்ன நடக்குதுன்னு புரியல. இத்தனைக்கும் இந்த டீம்ல நல்லாதான் மெயின் டீம் ஆரம்பிச்சது. வால்வர்டே, ஷுவமேனி இப்படி சொல்லும் போது வால்வர்டே தான் வந்து தப்பே பண்ணா கடைசி கோலுக்கு. கிரீஸ்மானுக்கு ஓசில ஒரு பாச கொடுத்து கோல் அடிக்க வச்சிட்டான். சோ எல்லாருமே ஒரு பெரிய சொதப்பலு. ஆனா இப்ப வந்து நம்ம மெயின் டாபிக் எடுத்து வரோம். ஜூலியன் ஆல்வரஸ் சொல்றா என்னடா பெர்ஃபார்மன்ஸ் இது? பயங்கரம்டா. நம்ம இவன் ஆல் ஓவர் த பிட்ச்னு வச்சுக்கோங்க. அந்த ஃப்ரீ கிக் கோல்ஸ், அம்மா கோல், மத்தபடி அவன் செட்டப் பண்ணது. ஏன்னா போன வாரம் ஹேட்ரிக்டா 3 கோல்ஸ் ஞாபகம் இருக்கு. அந்த 3rd கோல் செம்ம ஷாட் அது. அவன் கம்பேக் கேம் அந்த கேம். டீமுக்குள்ள மறுபடியும் அந்த இன்ஜுரி லிவர்பூல் கூட ஆடல. இன்ஜுரியில அவுட் ஆகி வந்து இந்த கேம் தான் மறுபடியும் வந்து ஆடினா. அந்த 3rd கோல் அங்கேயே 2-1 டவுன்ல இருந்தானுங்கடா 83rd மினிட் வரைக்குமே என்னவோ. அதுக்கப்புறம் ஜூலியன் ஆல்வரஸ் 2 கோலை போட்டு அது அந்த கடைசி கோல்லாம் லெஃப்ட் அவனோட வீக் ஃபுட் காலர்ரா அது. அந்த கோல் அந்த டாப் கார்னர்ல அடிச்சது போன வீக்கெண்ட். அநியாயத்துக்குமான கோல் அந்த மிட் வீக் போன கேம் ஆனானுங்க. ஆனா இது என்னன்னா எனக்கு ஒரு விஷயம் புரியல. இந்த அத்லெட்டிகோ மேட்ரிடோட பெனல்டி, அது நீ பெனல்ட்டி நினைச்சியா? அந்த கூலரோடைய ஹை ஃபுட் இது. அது கன்ஃபார்ம் பெனல்டி தான்டா. அதெல்லாம் டவுட் இல்லடா. எனக்கு ஏன் பெனல்ட்டி இல்லன்னு தோணுச்சு தெரியுமா? அவன் வந்து பின்னாடி மேனே பாக்கலடா. சரியா? அவன் ஃபுல்லா சும்மாதான் கால தூக்க முடியாதுல. அதுவும் இன்சைட் தி பெனல்டி அவன் பாக்ஸ் ஃபுல்லா பால வின் பண்ணிட்டான்டா. அவன் வந்து ஓகே டிஃபெண்டரும் வந்துட்டான். ஹெட் பண்ற டிஃபெண்டரும் வந்துட்டான். 50-50 2 பேரும் கால் வைக்கிறது, தலை வைக்கிறது தான் கூட ஓகே. இவன் ஃபுல்லாவே பால் இவன் மட்டும் தான்டா பால் அடிக்கிறான் அந்த இடத்துல. டிஃபெண்டர் இப்ப எப்படி தெரியுமா? பால் இவன் வச்சிட்டான். டிஃபெண்டர் லேட்டா வந்து தலை பக்கத்துல கொண்டு போனா கொடுத்துடலாமா பெனல்ட்டி? எனக்கு புரியலையே அது. அது சொன்னாங்க இந்த மாதிரி வந்துட்டு என்ன சொல்றது, ஓரளவுக்கு டக் பண்ணதெல்லாம் இருக்குதுதான். பட் ஸ்டில் அது அவ்வளவு ஹை பூட் அங்க எடுக்கிறது கொஞ்சம் ரிஸ்கியான ஒரு சுச்சுவேஷன் தான் எல்லாருக்கும் தெரியும். சரி எனிவே அதுதான் ஆக்சுவலா அது ஒரு டர்னிங் பாயிண்ட் தான் இருந்து. ஏன்னா அதுதான் வந்துட்டு ஐ திங்க் தேர்ட் கோல் நினைக்கிறேன். 3-2 வந்து அத்லெட்டிகோ மேல போறதுக்கான கோல். அதுக்கப்புறமாலாம் வந்துட்டு டோட்டல் எக்ஸ்போஸே. சோ வந்து நம்மளே சொல்லி ஜிங்ஸ் பண்ணி விட்டோம் போல ரியல் மேட்ரிட் டிஃபென்ஸ்ல. என்னடா அவனுங்க 2 கோல் தான் வாங்கிருக்காங்க, அதுவும் ஒரு கார்னர் கோல் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம்.
சரி எல்லாத்துக்கும் சேர்த்து வச்சு ஒரே கேம்ல இவ்வளவு இதுக்கு வந்து 5 கோல் சேர்த்து வாங்கிட்டானுங்க. போட்டு அத்லெட்டிகோ மாதிரிலாம் இந்த மாதிரி ஜெயிச்சு நான் பார்த்ததே இல்ல லீக். சோ அதுவும் சிமியோனே எல்லாம் செம பம்ப்ட் அப்பா இருந்தான் கடைசியில. பிகர் ஷவுட் அவுட் யார் கொடுத்த? சிமியோனிக்கு கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து கேம் பிளான் எல்லாம் மாத்தி 2 ஸ்ட்ரைக்கர்ஸ் இந்த ஃப்ரண்ட் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண லைன் அப் எல்லாம் இல்லவே இல்ல. வேற ஏதோ லைன் அப் போட்டு விட்டு நமக்கே ஷாக் கொடுத்தாரு. இத்தனைக்கும் கிரீஸ்மானோட கோல்ட் ரவுட்டை வேற முடிச்சு விட்டுருக்காங்க இந்த கேம்ல. சோ லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் அங்க சைட்ல. ரியல் மேட்ல இப்ப பதவி போயிருப்பாங்க கண்டிப்பா ஃபேன்ஸ் எல்லாம். என்னடா இது மறுபடியும் இன்னொரு சீசனும் இதே மாதிரி போச்சுன்னா கன்ஃபார்மா எதையுமே ஜெயிக்க முடியாதுன்ற ஒரு வருத்தத்துல இருப்பாங்க. ஜாபி அலோன்சோ என்ன மேஜிக் பண்றாரு பாப்போம். பட் அப்படியே நம்மளோட அவங்களோட ரைவல்ஸ் அவங்க பாட்டு பறந்துட்டு இருக்காங்க. சோ அவங்கள பத்தி பேசிடுவோம். பார்சலோனா அகைன்ஸ்ட் சோசியடாட். ஆக்சுவலா இதுவுமே ஒரு கஷ்டமான கேம் தான். லாலிகால ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் பிக்சர் சோசியடாட் ஆடுறது. சும்மா இந்த சோசியடாட் யுனைட்டடே போட்டு புரட்டினானுங்க போன வருஷம். நீ இந்த கேமுக்குலாம் ஐப் கொடுத்துட்டு இருக்காது. பார்சலோனாக்கு இது சப்ப கேமா முடிச்சிருக்கணும். அவங்களா க்ளோஸ் ஆக்கிக்கிட்டாங்க. நீ வந்து இந்த மாதிரி முட்டு கொடுக்கறதால ஈஸியா பார்சலோனா ஜெயிக்க வேண்டிய கேம 2 கோல் தான் அடிச்சானுங்கன்னு வருத்தம் தான் பட்டிருப்பானுங்க. ஏன்னா யமால் வந்துட்டு என்னமோ யமால் 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் அவுட்னானுங்கல்ல. எப்படி டக்குன்னு மறுபடியும் ஃபிட் ஆனா? ஏன்னா ஏற்கனவே 2 வீக்ஸ் மிஸ் பண்ணிட்டானோ. ஆமா அந்த இது சாம்பியன்ஸ் லீக்ல ஆடல. டைம் எல்லாம் ஆயிடுச்சு. மிஸ் 2 வீக்ஸ். அதுக்கு அப்புறமா கோப்பா ட்ரோஃபில அவர் பிரசன்ட் பண்ணார் கேம் முன்னாடி. பட் அகைன் நம்மளோட எமால் வந்தாலுமே வந்து நம்ம ஆல்ரெடி பழைய ஸ்டார் பாய் வந்துட்டு இப்ப புது ஸ்டார் பாயா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்காரு. அகைன் நம்மளோட நம்பர் 14 மார்க்கஸ் ராஷ்வர்ட் இன்னொரு அசிஸ்ட் கார்னர்ல இருந்து கொடுத்த இதுதான் கூண்டே கோல் போட்டாரு. டீம் நல்லாவே ஆடிட்டு இருக்கு. ஒன்னும் பிரச்சனையே இல்ல. ஆக்சுவலா நல்லா அட்டாக் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து ஃபர்ஸ்ட் கோல் கன்சீட் பண்ணது அவங்க தான். ஒயர் சபா இருந்து ஒரு கோலை போட்டாரு. அதுக்கப்புறத்துல இருந்து தான் வந்துட்டு கொஞ்சம் வேக்கப் பண்ணிட்டு நல்லா ஆடுமேன்னு சொல்லி நல்லா எத்தனை சான்சஸ் கிரியேட் பண்ணாங்க நம்ம பார்சலோனா. கூண்டே ஃபர்ஸ்ட் கோல். அதுக்கப்புறமா யமால் இன்ட்ரோடக்ஷன் 55வது நிமிஷம் 57 வந்தாரு. ஆக்சுவலா 57 வந்தாரு. 58வது நிமிஷத்துல அவரோட யூசுவல் அவரு கட் பண்ணிட்டு ரைட் ஃபுட் கிராஸ் லெவன்டோஸ்கி. இந்த கனெக்ஷன் வந்துட்டு பங்கமான கனெக்ஷன் எல்லாருக்கும் தெரியும். அதுவே ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. பட் அதுக்கப்புறமா வந்துட்டு கேம்ல எத்தனை கிராஸ் பண்றா சொல்லி அவனோட அவங்க என்ன சோசியலால இருக்க கிராஸ் பண்ண எடுத்தாருங்க. லெவாண்டோஸ்கி இங்க வந்து அவரு இன்னொரு கிராஸ் பண்ண அடிக்கிறாரு. உள்ள போயிட்டு அந்த லாம்பார்டு வேர்ல்ட் கப் கோல் மாதிரி உள்ள போயிட்டு வெளில வருது. சோ நிறைய அதுக்கப்புறமா நிறைய சான்ஸ் வந்தது. பட் பார்சலோனா ஆன் ஹோல் ஐ ஃபீல் நல்ல கேம் ஆடினாங்க. நிறைய பேர் வந்தாங்க. ஜெரார்ட் மார்டின் லெஃப்ட் பேக்ல ஆடுறாரு. சோ டீம் நிறைய ரொட்டேஷன் நல்லா தான் என்னதான் பண்ணாலும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு. அதான் பார்த்தா 84th மினிட்ல அவங்க போஸ்ட் அடிக்கிறாங்க. 85th மினிட்ல இவங்க திருப்பி வந்து போஸ்ட் அடிக்கிறாங்க. என்னடா நினைச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு. பட் எனக்கு தெரிஞ்சு 2 கோல் போட்டதுக்கான முக்கியமான காரணம் சோசியடாடோட கீப்பர். அவன் வந்து நிறைய சேவ் பண்ணிட்டு இருந்தான் கேம் ஃபுல்லாவே அந்த கீப்பர் சோசியடாடோட கீப்பர். ஸோ ஐ திங்க் ராஷ்வர்ட் இஸ் ஆன் அ ட்ரீம் ரன் ஒரு பக்கம். இட் should have been much easier. ஆனா ஸ்டில் 3 points is 3 points. ஏன்னா ரியல் மேட்ரிட் வந்து டிராப் பண்ணிட்டாங்க இந்த வீக். இவங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டு they have taken that lead. நீ என்னமோ பண்ண 3 பாயிண்ட்ஸ் கரெக்ட் தான். ராஷ்வர்ட் நீ மென்ஷன் பண்ணனால லாஸ்ட் 6 கேம்ஸ்ல கோல் கான்ட்ரிபியூஷன் ஏதாச்சும் இருந்தது. அசிஸ்ட்னாச்சு கொடுத்துட்டே இருக்காரு. வேற லெவலா ரீஃபைண்டிங் இஸ் ஃபார்ம். தி ட்ரூ ஸ்டார் பாய் இஸ் பேக் மறுபடி அந்த மாதிரி போயிட்டு இருக்குது. உங்க கதைக்கு வரேன். என்ன பிஜிஎம்ஓ இல்ல நீங்க இப்ப ஃப்ரெண்ட் புடிச்சீங்களாமா? பெனல்டி எல்லாம் கொடுக்கவே இல்ல. இந்த ரெஃபரிங் டெசிஷன்ஸ பத்தி நான் பேச விரும்பல. ஏன்னா நான் பேச ஆரம்பிச்சேன்னா வேற ஒரு டீம் அடி வாங்கும். அதனால வந்து நான் ரெஃபரிங் டெசிஷன் பத்தி பேச விரும்பல. நீ பேசாம இருந்தா உனக்கும் நல்லது. நான் பேசாம இருந்தா எனக்கும் நல்லது. அடுத்தது போயிடலாம். லைட்டா ஒரு ஹிண்ட் கொடுத்துறேன். டியேகோ சால்டோனாலாம் வந்துட்டு மறுபடியும் பிறவை கொடுத்திருக்காரு. அதனால வந்துட்டு அதை பத்தி நான் பேச விரும்பல. மரியாதையா அதை விட்டுட்டு கேம பத்தி பேசுவோம். அதுக்கப்புறம் வந்து எல்லா டீமும் அடி வாங்கும். எல்லா டீமும் அடிப்பண்டா. கேப்ரியல் பண்றது ஹேண்ட்பால் கையை தூக்கி அடிக்கிறீங்க. நீங்க அப்புறமா வந்து எல்லாம் அடிப்பீங்க. சொல்றது கேளு. வேணா இத பத்தி பேச ஆரம்பிச்சா போவோம். வேணாம் கேம் பாரு. நீ வேண்டாம் வேண்டாம் எஸ்கேப் ஆவற கேட்டா லிவர்பூலுக்கு மட்டும் தான் டிசிஷன்ஸ் வருது. எக்ஸ்பெக்ட் பண்ணே வேணாம். ரெஃபரிங் டெசிஷன்ஸ்லாம் இது வந்து வாழ்க்கையை வெறுத்துட்டேன். இதெல்லாம் இனிமே ஃபுட்பாலுக்கும் என்ன வாழ்க்கையை வெறுத்தீங்க எனக்கு புரியலையா? அப்படி என்ன வாழ்க்கையை வெறுத்தீங்க நீங்க? டிசிஷன் உங்களுக்கு என்ன அகைன்ஸ்டா போச்சு இந்த கேம்ல? எனக்கு புரியல. சொல்லு. ரேஸ் பண்ணி இத பத்தி பேச வைக்கணும். சரி சொல்லி விட்டுறேன். இதுக்கு அப்புறம் இத பத்தி பேசாதீங்க. ஆமா. யோக்கரேஸ் இன்சிடென்ட் வந்து கிளியர் அண்ட் ஆப்வியஸ் எரர்க்காக ஸ்டாப் பண்ணி விஏஆர் செக் பண்ணி தான் நம்பி இருக்கலாம். அது வந்து பெனால்டி இல்லன்னு சொல்றாங்க. என்ன காரணம்? பால் வந்து கோல் கீப்பர் கால்ல பட்டு அதுக்கப்புறமா வந்து டிஃபெண்ட் பண்றான்ட்டு. சரி நீங்க கொடுத்த அதே கோல்மால் ரீசன் தான். இப்ப அதே ரீசன் தான் கேப்ரியலுக்கும் வந்து கால்ல பட்டு தான் கையில பட்டுது. க்ளோஸ் தி கேஸ். இதுக்கப்புறம் வந்துட்டு நாங்களும் கேட்கல நீங்களும் கேட்கல. மேட்சை முடிச்சிருங்க. கரெக்ட். நீ சொன்ன ரூல் கரெக்ட். ஓகேவா? போப் கால்ல பட்டுச்சு பெனல்டி கொடுக்கல. கரெக்ட்.
கேப்ரியலுக்கு வந்து அவன் பாடியில பட்டு கையில பட்டுச்சு, அதனால குடுக்கல. அக்கார்டிங் டு த ரூல்ஸ் அது கரெக்ட். ஓகேவா? நான் உனக்கு கேள்வி கேட்கிறேன். ஒருவேளை அந்த ஷாட் வந்து பின்னாடி கோல் கீப்பர் இல்லாம கேப்ரியல் மட்டும் தான் லாஸ்ட் டிஃபெண்டர். ஓகேவா? அவன் பாடியில பட்டும் அவன் கையில பட்டு அது கோல் தடுத்திருந்தானா அப்ப என்ன நடந்திருக்கும்? அப்ப அதே மாதிரி யோக்கரை சொல்றேன். லிட்டரலி போப் த லாஸ்ட் மேன். அவன் பாலுக்கே போல. யோக்கரஸ் தான் புடிச்சு அடிக்கிறான். அப்ப அதுக்கு மட்டும் எப்படிடா எதுக்கு ஜோக்கர்ஸ்? ரிவ்யூ அதான் அவன் பண்ண கால்ல தானடா பட்டு போச்சு. போப்போட கால்லன்னு கிளியரா தெரியுது இல்ல போப்போட கால்ல பட்டது. என்னது? அவன் டிஃபெண்ட் பண்ண போறான்ல யாக்கரஸ. ஆமா, யாக்கரஸ ஆனா டிஃபெண்ட் பால் பண்ண பக்கத்துலயே போலியே போகும்போது அவன். கடைசியில பால் ஆமா இருந்தானே போப்போட இருக்கும். கால்ல பட்டு தானே போகுது. அப்ப he is making attempt to அதே ball மாதிரிதான் back இப்ப to வந்து ball. இது கேப்ரியல் கால்ல பட்டு தான் போகுது. அப்புறம் வந்து இஃப் திஸ் இஃப் தட் எது கேள்வி ஏய் நான் நடந்தது உனக்கு ஒரு சினாரியோ கேக்குறேன். இப்போ சப்போஸ் அது என்னது இந்த இப்ப இந்த அரசி இன்ஸ்டன்ஸ்ல வந்து நடக்காத பின்னாடியே கொடுத்து நடக்குதுன்னா என்னடா நான் சொல்றது நானு அது நடந்துருக்குமா டேய் இப்ப சொல்றது இப்ப அந்த இன்ஸ்டன்ஸ்ல அது வந்து கோல் டினைங் ஆப்பர்ச்சுனிட்டி இது இல்ல. ஓகேவா? ஏன்னா இது கிராஸ் தான் கண்டிப்பா வருது. நான் வாய்ப்பே இல்ல. புரியுதா? அது வந்து நீ பாடியில பட்டு கை அவ்ளோ அவுட் ஸ்ட்ரெச்டா இருந்து எனக்கு உண்மையிலே தெரியலடா ரூல் புக்ல என்ன போட்டுருன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரி சிச்சுவேஷன் நம்ம எல்லா வாரமும் சொல்லிட்டு இருக்கோம். ஹேண்ட் பாலுக்கு மட்டும் நீங்க எப்படி சொல்றாங்கன்னே தெரியலன்ட்டு. அதனால வந்துட்டு ஜெனரலாவே ரெஃபரீஸ் அண்ட் பிஜி மோல கரப்ட். சில கிளப்ஸுக்கு ஃபேவர் பண்ணுவானுங்க. நான் வந்து எந்த கிளப்னு சொல்லி அடி வாங்க விரும்பல. பட் இன் ஜெனரலாவே வந்துட்டு அவனுங்க வந்து ரெஃபரிங்கே சரியில்லை தான் நான் ஒத்துக்கிறேன். ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால அதான் ரெஃபரிங்க பத்தி பேசி என் மன உளைச்சல ஒரு ஆளாக நான் விரும்பல. சரி கேம் மேட்ச் நான் இரு. உன்கிட்ட என்ன சொன்னேன்? இந்த மாதிரி மேட்ச்ல தான் ஆர்டேட்டா வந்துட்டு நான் வந்து ரேட் பண்ணுவேன். ஏன்னா நம்ம போன வருஷம்லாம் பார்த்தோம்னா இந்த மாதிரி கேம்ஸ் தோத்து போயிடுவோம். நம்மளோட அட்வான்ஸ்மெண்ட் ஆர்சனலோட அட்வான்ஸ்மெண்ட் இந்த மாதிரி கேம் ஜெயிக்கிறாங்களா இல்லையான்னு பொறுத்து தான் சொன்னேன். ஃபர்ஸ்ட் கோலை வந்துட்டு ஆர்சனல் வாங்கினதுக்கு அப்புறம் முடிவு பண்ணிட்டேன். 2 கோல்லாம் சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல அடிக்க வாய்ப்பே இல்லை. இதெல்லாம் நடக்க போறது இல்ல. டிரா பண்ண கூட வாய்ப்பு கஷ்டம் தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஏன்னா அது வரைக்கும் ஒண்ணும் பண்ணல. வோல்டமாடு சரியான கோல். ஆக்சுவலா அதெல்லாம் ஃபவுலே இல்ல. அந்த புஷ்ஷுக்குலாம் எதுக்கு விழுந்தானே தெரியல. பட் சரியான கோல் வோல்டமாட. அதுக்கப்புறமா சரி ஓகே இவனுங்க ஏதாச்சும் கிரியேட் பண்ணுவாங்க பார்த்தா டூ பி ஆனஸ் ஆர்சனல் நல்லா தான் ஆடினாங்க. எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. எசேலாம் கோல் நல்ல ஷாட் அடிச்சா. போப் வெறித்தனமா ஆடிட்டு இருந்தான். அன்னைக்குன்னு பார்த்துட்டு அவர் பிரைம் நாயரா மாறணும்னு எங்களோட மட்டும் தான் விருப்பப்படுவாங்கன்னு தெரியல. பட் ஓவராலா பிக் அவுட் பண்ணனா ஆர்சனல் நிறைய பேர் நல்லா இருந்தாங்க. பட் என்னன்னா ஷியர் டிட்டர்மினேஷன் அந்த ஒரு சப்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் சூப்பரா பண்ணாரு. மெரினியோ எடுத்துன்னு வந்தோடனே கரெக்டா அந்த ஒரு ஏர் பால யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவரு ரெடரு ஓடகார்டோட என்ட்ரி அதுவும் நல்லா யூஸ் ஆச்சு. அங்க ஸ்டாப் பண்ணு. ஓடகார்ட பத்தி என்ன பேசின பப்ளிக்கா மன்னிப்பு கேளு. நான் லிவர்பூல் ஒரு கேம் பெர்ஃபார்ம் பண்ணாலும் இங்க பாருடா. பெர்ஃபார்ம் பண்ணிட்டோம். அதுக்கப்புறமா பேச்சு ஒத்துக்கலாம். இங்க லிவர்பூல் ஃபேனான நானு ஓடகார்ட சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தேன். டீம்ல இருந்தே ஆகணும். அவன் டீம்ல இருந்தாதான் டீம் உருப்படும். எங்களுக்குலாம் ஓடகார்டு வேணாம். ஓடகார்டு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னா மிக்கலடா பண்ண நல்ல விஷயம் இந்த மேட்ச்ல ப்ரூவ் ஆயிடுச்சு. என்னோட பாயிண்ட ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓடகார்டு டீம்ல இருக்கணும், எஸ்ஏஓ டீம்ல இருக்கணும். ஓடகார்டு எப்படின்னா நம்பர் 8 ரோல் டெக்லன் ரைஸ் ரோல்ல அவன் ஆடணும். நம்பர் 10 ஓடகார்டு ரோல்ல எஸ்ஏ ஆடணும். ஏன் சொல்றேன்னு கேளு. ஓடகார்டுக்கு வந்து நீ 10 ஷாட் கொடுத்தாலும் அடிக்க மாட்டான். எஸ்ஏ வந்து அங்க எத்தனை ஷாட் அடிச்சான் பாரு இந்த கேம்ல. சோ எஸ்ஏ தான் அந்த ஸ்ட்ரைக்கிங் ரோல்ல இருக்கணும். இவன் பின்னாடி சான்ஸ் கிரியேஷன் டெக்லன் ரைஸ் டிஃபென்சிவ் பிட்டா ஆடணும். அவ்வளவுதான். ஜூபி மெண்டி பெஞ்ச் 60 மில்லியன் போட்டு ஜூபி மெண்டி மேல லைட்டா காண்டதா இருக்கேன். ஏன் நான் சொல்றேன் ஏன்னா வந்துட்டு அவன் ரொம்ப சேஃப் சைட் பாசிங் பேக் பாசிங்னே போகுது. நம்மளோட தாமஸ் பார்ட்டி ஆடின மாதிரி அவன் ரோல அதான்டா. டேய் கேக்கலடா நீ பேசுறது. அவனோட பின்னிடுவேன். அவனோட ரோல அதான்டா. அவன் வேற என்னடா பண்ணுவான்? அதுதான்டா அதே ரோல் தான் தாமஸ் பார்ட்டி. நான் அந்த பிளேயர்லாம் நான் விட்டுறேன். அந்த பேக் ஸ்டோரிலாம் வேணாம். பட் அவன் பிளேயர் அவன் ரோல் என்ன பண்றான்னா அவன் டேக் ஆன் பண்ணுவான். அவன் ரிஸ்கி பாஸ் கொடுப்பான், ஃபார்வர்ட் பாஸ் கொடுப்பான். அந்த அளவுக்கு ஜூபி மெண்டி தர மாட்டேங்கிறான். சோ அதனால ஓகே இப்போ எனக்கு கேட்டா இதான் பெஸ்ட் காம்பினேஷன். இப்ப அதெல்லாம் விட்டு நம்ம வந்து டெக்லன் ரைஸ் 6ல போடணும். கரெக்ட்டா? என்னது? டெக்லன் ரைஸ் தான் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்டரா போட்டுட்டு ஓடகார்ட எஸ்ஐ வச்சு ஆடுனா கரெக்ட்டா இருக்கும். காம்பினேஷன் புடிச்சிருக்குடா. இந்த மாதிரி அகைன்ஸ்ட் லோ பிளாக்ஸ்க்கு பிரேக் பண்ணனும்னா ஐ ஃபீல் இது. ஏன்னா அந்த சப்ஸ்டிடியூஷன் நான் சொல்றேன். நல்ல சப்ஸ்டிடியூஷன். ஏன்னா காலஃபியூரி எடுத்துட்டு வந்துட்டாரு. ஆனா ஸ்டில் ட்ரோசார்ட்லாம் இருந்தா ட்ரோசார்ட் அண்ட் மார்டினெல்லி. சோ வந்து லெஃப்ட் பேக்கே வேணாம் நம்ம ஃபுல் அட்டாக் போகணும்னு தான் இன்டென்ஷன்ல நல்ல சப்ஸ்டிடியூஷன்ஸ் பண்ணாரு. ஓடகார்டர் வந்து நல்லா ஆடினா இட் வாஸ் கேப்ரியல் நல்ல கோலு. அவங்க கடைசியில வந்து லாஸ்ட் 84th மினிட்ல கோல் போட்டு ஒரு நல்ல இதெல்லாம் எதிர்பார்க்கல. சத்தியமா சொல்றேன். இதெல்லாம் வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஃப்ரம் ஆர்சனல் டீம். ஏன்னா 1-0 ஹாஃப் டைம்ல டவுன் போய் 2-1 அகைன்ஸ்ட் சென்ட் ஜேம்ஸ் பார்க்ல எதிர்பார்க்கவே மாட்டோம் நாங்க. வாய்ப்பே இல்ல. அதே மாதிரி தான் வந்துட்டு உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம்ல கோல் போட்டு வின் பண்ணனே மட்டும் இப்ப ஆர்சனல் சாம்பியன் மென்டாலிட்டின்னு சொல்றீங்களா? இதத்தான் நாங்க பண்ணோம் 5 கேமா. அப்ப யாராச்சும் சொன்னீங்களாடா? அதுதான் கரெக்ட்.
உங்களுக்கு வந்துட்டு நான் ஒத்துக்கிறேன்டா, எப்படியோ பண்றீங்கன்னு தான் சொல்றேன் நானு. உங்களுக்கு ஒரு கேஸால ஒரு பொருள் வச்சிருந்தீங்க. எங்களுக்கு மார்க்கெட்லயும் நாங்க ஒரு பொருள உருவாக்கிட்டு இருந்தோம். அவ்வளவுதான். இத வச்சு நாங்க ஓட்டிக்கிட்டு இருந்தோம். ஆனா அதேதான் இப்ப வரும். அப்ப இந்த ஆர்சனலோட விக்டரி வாஸ் மாசிவ் ஸ்டேட்மெண்ட். ஏன்னா பிரிங்ஸ் டவுன் டூ 2 பாயிண்ட்ஸ் தான் டிஃபரன்ஸ். சோ இது ஏன்னா இது நல்ல மேட்டர். ஏன்னா வந்து லிவர்பூல் மேட்ச் வரும். இந்த மேட்ச்ல வந்துட்டு ப்ளீஸ் நீங்க ப்ளீஸ் வந்து அவாய்ட் பண்ணி மூவ் பண்ணிரலாம். வாய்ப்பே இல்ல. நீ என்ன புடிச்சு கிழ்த்தல ஃபர்ஸ்ட் ம். ஒன்னு இழுக்கணும்டா. ம். டியேகோ சாலரோட அந்த கை தூக்கணும்ன்ற ஒரு காரணம் இருக்குதா? அத VAR வந்து அந்த பொட்டியில பாத்துட்டு அதை விட ஒரு பெத்த பெட்டி வந்ததுனால கையிலே படலன்னு எங்கேயே நம்ப வச்சிடறாங்கடா. கையிலே படல கிளியர் அதாவது என்ன நடக்குது இதுல புரியல. எவிடன்ட் இவர் லைட்டா அங்கங்க வந்து தெரியாம பண்ணுவீங்க. ஓகே அதுக்கே நாங்க கொந்தளிப்போம். தெரிஞ்சு பெரிய திரையில காமிச்சு இப்ப ஸ்டாம்ப் பண்றீங்களா? எப்படிடா முடியுது? எவ்வளவு அனுப்புறீங்க? அதாவது பால் வந்து ஏர்ல வருது. அவன் கையில வந்து பாலோட டைரக்ஷன் மாறல. அதாவது ஏதோ ஒரு ஃபிங்கர் டிப்ல பட்டு கீழ விழுந்துருச்சு. அப்படியுமே வந்து அந்த ஹெட்டர பேசுறா. இப்படி ஒரு தகுதியா பேசாதன்னா சரணம் சொல்லுவான் உங்ககிட்ட. இருடா அந்த பால கீழ விழுந்ததுக்கு அப்புறம் வெளியே ஹெட் பண்ணது கூட கிறிஸ்டல் பேலஸ் ஆள் தான்டா. நாங்க நடுவுல போய் பால கையிலே புடிச்சலாம் கோலுக்குள்ள போடல. இத பத்தி கையை எதுக்கு அப்படி தூக்கணும்? நாங்க சட்டை பின்னாடி புடிச்சு இழுத்துட்டான்டா. சட்டையை புடிச்சு இழுத்தா கையை தூக்கணுமா? இல்ல கையில் பட்டதுக்கு அப்புறமா எதுக்கு வந்துட்டு VARல பாத்துட்டு அலோவ் பண்ணாங்க? அதான் ஏன்னா VARல வந்து கிளியர் அண்ட் ஆப்வியஸா பால் டீவியேட் ஆனதை அவங்க பாக்கலையாம். எப்படி பாக்கல எனக்கும் தெரியல. அவங்க பாக்கலீங்கறாங்க. பாக்க மாட்டாங்க. ஆர்சனல்னா 10 நிமிஷம் போட்டு தெரியல பாப்பானுங்க. அதுக்கப்புறம் கொடுக்க மாட்டானுங்க. ஏதோ அத பண்ணலாம். எப்படியா கிறிஸ்டல் பேலஸ் ஜெயிச்சாங்களா இல்லையா? ஃபுட்பால் ஃபேனா நீ ஒத்துக்க மாட்டே ஹேண்ட்பால் இல்லன்ட்டு. கண்டிப்பா அது ஹேண்ட்பால். எனக்கு தெரியுது ஹேண்ட்பால்னு. ஆனா என்னன்னா அவங்க வந்து VAR எதுக்கு சொல்றாங்க? அவன் வந்து டைரக்ஷன் மாறல கையில பட்டாலும் கிளியர் அண்ட் ஆப்வியஸா எங்களுக்கு தெரியலன்ட்டான். நாங்களும் ஓகேன்னு எடுத்துக்கிட்டோம். எங்களுக்கு என்ன இருக்கு? என்னடா இது பட்டு சரி அவ்வளவுதான். அவங்க குடுக்குறாங்க நாங்க வாங்குறோம். ஏன்னா ஏன்னா நாங்க வந்து இறக்கி விட்டது எங்களோட பொருள். எங்க பொருளை வச்சு உங்களை போட்டோம். அதுவும் உங்களோட லாஸ்ட் மினிட் வின்னர் பொருளை வச்சு அதையும் வச்சு போட்டிருக்கோம். இல்லடா இது திஸ் வாஸ் கம்மிங் டா. இது வந்து நான் வீக் அவுட் உங்களுக்கு சொல்லி தந்துருக்கேன். we are not playing well ஓகேவா? பட் we still got 5 wins okay and I'll give that to the team. நீ நல்லா விளையாடாம நீ 5 wins எடுத்திருக்க. கிறிஸ்டல் பேலஸ் கேம் போகும்போதே எனக்கு தெரியும். நான் போன வாரமே எனக்கு தெரியும். 17 கேம் அன்பீட்டன் அவனுங்க ஓகேவா? சொல்ல போனா அந்த சாலாவோட அதாவது அந்த கியாஸோட கோலே இருந்திருக்க கூடாது. அவங்க 1-0 தான் வின் பண்ணிருக்கணும். அதான் கேமா இருந்திருக்கணும். 1-0 இல்ல. ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அங்கே எடுத்து கிறிஸ்டல் பேலஸ் 4-5 கோல் போட்டுறணும். உங்களோட ஆலிசன் பெக்கர் அன்னைக்கு ஃபார்முல இருந்ததால தப்பிச்சீங்க. அவனுங்க ஆடுனது வந்து உங்களோட ஸ்டைல் ஃபுட்பால். ஒரு நிமிஷம் பண்ணிட்டு பயங்கரமா ஆடுனானுங்க. அது என்ன ஆலிசன் பெக்கர் அந்த அன்னைக்கு ஃபார்ம். எப்பவுமே ஆலிசன் பெக்கர் ஃபார்ம்ல தான் இருக்கான். எப்பவுமே ஃபார்ம் தான். நான் ஒத்துக்கிறேன். இதுல மட்டும் குந்திரிக்காத. அப்ப 5 கோல் வாங்கிருக்கேன்னு சொன்னேன். அதுதான்டா சொல்ல வந்தேன் நானு. அதத்தான்டா நானும் சொல்ல வந்தேன். அது சொல்லி விட்டுறோம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்லயே 4 கோல் நாங்க வாங்கி இருக்கணும். அவ்வளவு கேவலமா ஆடணும். வாங்கல. ஆலிசன் எங்களை காப்பாத்தி விட்டான். 1-0 இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல கூட எங்களுக்கு சான்ஸ் நல்லா தான் வந்துச்சு. இந்த வேர்ட்ஸ் பையன் வந்த பால நேரா அடிச்சான் கோல் கீப்பருக்கு. not 7 in big 2025. We don't rate the not 7s ரா. அதெல்லாம் கிண்டா. 2025ல வாங்கிட்டா ஹேவர்ட்ஸ் ஆயிட முடியுமா? இல்லனா ஒரு மெசிட் ஓசில் ஆயிட முடியுமா? முடியாது. ஓ நீ அந்த ரேஞ்சுக்கு போற. வெயிட் பண்ணு. அதான் நான் இதெல்லாம் நான் ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். அந்த டைம் வரட்டும். அவன் வரட்டும். அப்ப நான் இதெல்லாம் பேசுறேன். நாங்க ஹேவர்ட்ஸ்க்கே கொந்தளிக்கிறோம். நீங்க 150 மில்லியன் 115 ஏதோ மில்லியன் கொடுத்துட்டு ஒரு என்னத்த வாங்கிருக்கீங்கன்னே தெரியலையே. என்னத்த வாங்குறியோ இல்லையோ யாருமே வந்து அந்த வயசுல புண்டஸ்லீகா பிளேயர் ஆஃப் த சீசன் வாங்க முடியாது. அன்பீட்டன் புண்டஸ்லீகா ரன்னையும் போக முடியாது. மெயின் பிளேயராவும் இருக்க முடியாது. இந்த பிளேயர் வச்சுக்கிறதுல ஜாலி தானே. இங்க வர்ற 6 வருஷம் கான்ட்ராக்ட் போட்டுருக்கோண்டா. 6 மேட்ச் தான் ஆயிருக்கு. ஓகே சரி 7 மேட்ச். 7 மேட்ச் தான் ஆயிருக்கு. பாத்துக்கறடா. எப்ப வந்து என்ன பண்ணானே எவனாச்சும் வந்துட்டு அப்ப வந்துட்டு ஓ இப்ப பெர்ஃபார்ம் பண்றான்ல அப்படின்னு சொல்லி யாராச்சும் விட்டு பேசட்டும்டா. அப்ப உங்களுக்கு இருக்குடா. அப்ப நடக்கும்போது பாத்துக்கறடா. ஒத்த லாஸ் ஆயிடுடா. ஒரு லாஸுக்கு நீங்க பண்ற அளப்பற டூ மச்ரா. நீங்க கிறிஸ்டல் பேலஸ் போவீங்கல. இதெல்லாமே நான் எழுதி வச்சிருக்கேன். யாரெல்லாம் வீக்கெண்ட் ஷோல என்னெல்லாம் பேசினாங்க. நீ என்ன டயலாக் விடுற? கிறிஸ்டல் பேலஸ் நீ போவீங்கல. அப்ப நான் வச்சுக்கிறேன் அவங்கள என்னெல்லாம் பேசுறீங்க நான் பாக்குறேன்டா. ஆமா கேவலமா தாண்டா ஆடணும். ஆமா தோத்தோண்டா. இப்ப என்னடா 2 பாயிண்ட் மேல இருக்கும்ல. யாராச்சும் பேசுங்க. இப்ப இன்னும் 2 பாயிண்ட் மேல தான் இருக்கோம். அப்புறம் என்ன உடனே மலிப்பிடாதீங்க. அதெல்லாம் நீங்க எப்படி ஜெயிச்சீங்கன்னு தெரியும். பட் இருக்கிறோம் இந்த கேம்க்கு வருவோம். என்ன நடக்குது? ஏன் லிவர்பூல் இப்ப வந்து இந்த மாதிரி பெர்ஃபார்மன்ஸ்ல இருக்கீங்க? நல்லா ஆடிட்டு இப்ப வந்து இவ்வளவு இன்கமிங் வந்துட்டோ எப்படி இப்படி ஆகுது? அதனாலதான் ஆகுது.
டு பி ஆனஸ்ட் சாலா வந்து ஒரு 3 மந்த்ஸ் முன்னாடி 3 வீக்ஸ் முன்னாடி சொன்னான்ல ஆர்சனல் அது மோஸ்ட் செட் டீம் இப்போ. ஏன்னா 4-5 நான் ஒரு 3 சீசனாவே இந்த பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஒரு 2 பிளேயர் லைன் அப்ல கொண்டு வந்திருக்காங்கன்னு. எங்க லைன் அப்ல அத்தனை பிளேயர் என்னென்ன எவன் என்ன பண்ணா அவங்களுக்கே தெரிய மாட்டேங்குதுடா. நீ 5 கேமாவே எடுத்து பாத்தீங்கன்னா வி ஒன் த கேம் வித் மொமெண்ட்ஸ். ஓகேவா? ஆல்தோ பொசஷன் எங்கள்கிட்ட தான் இருந்தாலும் மத்த கேம் அத்லெட்டிகோ கேம் தவிர மத்த எந்த கேம்லயுமே நாங்க கீப்பர் அவ்வளவா டெஸ்ட் பண்ணல. ஆப்போசிஷன் கீப்பர். ஓகேவா? அவ்வளவா நாங்க யூசுவலா பண்ற ரேஞ்சுக்கு நாங்க பண்ணல. அதான் உண்மை. கிறிஸ்டல் பேலஸுக்கு கிளியரா போன சீசனே கண்டுபிடிச்சிட்டாங்க என்ன பண்ணணும்னு. ஸ்லாட் இந்த நேரமா பார்த்து அதுவும் அவேல போய் நான் வந்து டாக்டிக்கலா அட்ஜஸ்ட் பண்ணிட்டு நான் எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணாரு. ஐசாக்க பாவம் ஓட விடுறீங்களாமே, அவன் மூச்சு திணறி உட்காந்துருக்கான். நான் வந்து இருக்க பாடி கண்டிஷன் எங்கடா ட்ராக் பேக் எல்லாம் பண்ண சொல்றீங்க? அவன் நாங்க வந்து எங்க ஹீரோல எங்க ஆட டீம் வந்து முன்னாடி அப்போ எங்க டீம் வந்து கலெக்டிவா டிஃபெண்ட் பண்ணுவோம், கலெக்டிவா அட்டாக் பண்ணுவோம். அதனால அவர் வந்து அது பண்ணித்தான் ஆகணும். எவ்வளவு மில்லியன் வாங்கி வந்தாலும் அவன் பண்ணித்தான் அவன் ஆகணும். பாவம்டா மூச்சு திணற ஓடிட்டு இருக்கான். அதுக்கெல்லாம் நாங்க காரணம் இல்ல. விளையாடுறான்னு சொல்லிட்டு வந்தான்ல, ஒழுங்கு மாதிரி தான் விளையாட சொல்லலாம். அவ்வளவுதான் விஷயம். செகண்ட் ஹாஃப்ல நல்லா தாண்டா சான்ஸ் கிரியேட் பண்ணோம். ரொனால்டோ வந்தாலும் அவஸ்தைப்படுவான் போல இருக்கு. என்னடா கண்டிப்பா. பண்றீங்க நீங்க? அதெல்லாம் நான் ஒண்ணும் சொல்ல முடியாது. செகண்ட் ஹாஃப்ல நல்லா தாண்டா ஆடணும். ஏன்னா யூசுவலா ஸ்லாட் வந்து செகண்ட் ஹாஃப்ல வந்து அந்த ஸ்டார்டிங் அப்பவே கேக்போ உள்ள கொண்டு வந்துட்டு வித்த வச்சு ஆடினாரு. எக்ஸ்பெரிமெண்ட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஃபார்மேஷன் எல்லாம் மாத்தி எங்க ஃபேன்ஸே அடிக்கிறாங்க தம்பி ஸ்லாட். இந்த கேம்ல எல்லாம் நீ போய் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அந்த சில மேனேஜர் சொல்லுவோம்ல எப்படி ஓலே வந்து பெப் கார்டியோலா மண்டைக்குள்ள போயிட்டாரு. எப்போ யுனைடெட் ஓலே டைம்ல வந்து சிட்டி ஆனாலும் அடிச்சிருவாங்கல்ல அந்த மாதிரி வந்து கிளாஸ்னர் வந்து ஸ்லாட் மண்டைக்குள்ள ஏறிட்டான். நாங்க எங்க ஆள் வந்து இந்த கேம் தான் நாங்க எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண முடியும். போன சீசனே ஞாபகம் இருக்கா? அங்க போய் ஸ்கேம் பண்ணி 2-1 வின் பண்ணிட்டு வருவோம். கிறிஸ்டல் பேலஸ் அவேல ஹோம்ல அடிச்சிருவோம். ஆனா கம்யூனிட்டி சீல்ட்ல தோத்துருவோம். சைக்கிள் கேப்ல அடிக்காத நீ. அந்த மாதிரி வந்து கிறிஸ்டல் பேலஸ் கேம்ஸ் எல்லாமே எங்களுக்கு கஷ்டமா தான் இருந்திருக்கு எப்பவுமே. அதுக்கு முன்னாடி கிறிஸ்டல் பேலஸ் கூட ஹோம்ல கூட தோப்போமேடா போன சீசன் ஞாபகம் இருக்கா? 1-0 கடைசியில அதுக்கு முன்னாடி சீசன். சோ கஷ்டமான டீம் தான். நான் டெஃபினட்டா சொல்ல. அதனால தான் அவங்களோட முக்கியமான ஆளே நாங்க திருடிட்டோம். பட் I என்னன்னா think இப்ப எங்க டீம் பொறுத்த வரைக்கும் we've been really bad. I mean that's true. In the loss was ஆமா, இல்ல needed. அது மட்டும் இல்ல. பிரஸ் கான்ஃபரன்ஸ்ல வந்துட்டு ஒருத்தரை மட்டும் புடிச்சு இழுத்திருக்காரு போலயே அர்னே ஸ்லாட். டேய் அது யாராச்சும் கொஸ்டின கேளுங்கடா. எவனாச்சும் ஃபுல் இன்டர்வியூ எல்லாத்தையும் உண்மையா பேசிறாரு போல. எக்கிட்டிகே வந்துட்டு என்ன நீ இப்படி செலிப்ரேட் பண்ற லூசு பையனான்னு கேட்டாரு. இந்த வாட்டி இப்படி சொல்றாரு. ரொம்ப ஒரு நியாயமான மனுஷனா இருக்காருடா. உன்னை விட நியாயமா இருக்காருடா மேனேஜர். அந்த கேள்வியே எவனுமே ஃபுல் இன்டர்வியூ பார்க்கலடா. அந்த கேள்வி why do you think the last goal was conceded னு கேட்கப்பட்ட கேள்வி. எவனாச்சும் ஃபுல் வீடியோ பார்த்தானா? அவனை வந்து ஏன் கோல் கன்சீட் பண்ணாங்கன்னு கேட்ட கேள்விக்கு எப்படி கோல் கன்சீட் ஆச்சுன்னு நான் சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? அதுக்கு அவன் தெளிவா பேர் சொல்லாம ஒரு பிளேயர் வந்து ஓட முடிவு பண்ணிட்டாரு. அதனால கோல் கன்சீட் ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியும். வேற என்ன சொல்ல முடியும்? கேட்ட கேள்வி எவனுமே கேள்வி பார்க்கல. ஓகேவா? ஒரு கிளிப் எடுத்து வச்சிட்டானுங்க. ஆர்னே ஸ்லாட் வந்து இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எவனுமே பாக்குறது இல்ல ஃபுல்லா. அதே மாதிரிதான் அவன் வந்து எக்கிட்டிகேக்கு சொன்னான். பாக்கணும். எங்களுக்கு தேவை அஜெண்டாடா. இதை பார்த்து என்ன பண்ண போற? ஆனா எக்கிட்டிகேக்கெல்லாம் வந்து போட்டு பரட்டி எடுத்தாரு. யாரா நீ கோல் நீயாடா போட்ட கேஸ் தான் எல்லாத்தையும் பண்ண. என்னத்துக்கு இப்படி செலிப்ரேட் பண்றேன்னு ஓகே அவர் உண்மையை தானே சொன்னாரு. உண்மையை சொல்ற ஒன்றும் தப்பு இல்லையே. எனக்கெல்லாம் சொல்றேன். கரெக்டா தான் நீ சொல்றேன்ட்டு. நான்லாம் அதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டேன். இந்த மேட்சோட லாஸ் வந்துட்டு இப்பதான் கொஞ்சம் ஓபன் அப் ஆகுது. ஏன்னா இது வந்து ஃபுட்பாலுக்கே தேவைப்பட்டது. இது பிரீமியர் லீக் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஓபன் ஆகுனா ஓவரா போயிட்டு இருந்தீங்க. அதனால படக்கி வச்சு ஒரு 2 பாயிண்ட் எடுத்துன்னு வந்துட்டாங்க மறுபடியும். அதனால நல்லா இருந்துச்சு. பட் அப்படி வேற லீக் ஜம்ப் பண்ணிட்டு மறுபடியும் கடைசில டச் அப் பண்ணோம் பிரீமியர் லீக். ஆமா சோ வேற லீக் கேம் எடுத்த பயன் கேம் என்னாச்சு நீ பாத்தீங்களா சொல்லு. பாயன் 4-0 அகைன்ஸ்ட் வர்டர் பிரெமன். பட் அதுல வந்து 2 முக்கியமான பிளேயர்ஸ பத்தி பேசணும். ஒன்னு நீ சொன்ன மாதிரி இந்த டீம்ல ரொம்ப முக்கியமான பிளேயர் வந்து நம்ம கேன் சொன்னாலும் அதை விட முக்கியமான பிளேயர் நம்ம ஒலிசேன்னு சொன்னீங்க. அதே மாதிரிதான் அவரு தான் ஒரு பிரில்லியன்ட் அகைன் எத்தனாவது பிரில்லியன்ட் பர்ஃபார்மன்ஸ். ஃபர்ஸ்ட் கோலுக்குள்ள அவர் தான் கிராஸ் சரியான பினிஷ். அதுக்கப்புறம் வருவோம் ஹாரி கேன், குவிக்கெஸ்ட் பிளேயர் டு எவர் ஸ்கோர் 100 கோல்ஸ் ஃபார் அ கிளப். இது 104 கேம்ஸ்ல பண்ணிருக்காரு. கிறிஸ்டியானோ ரொனால்டோ அவரே வந்துட்டு 105 கேம்ஸ்ல தான் ஏதோ பண்ணிருக்காரு போல. சோ கேன் இஸ் த குவிக்கெஸ்ட் டு ஸ்கோர் 100 கோல்ஸ் ஃபார் அ கிளப். அது வேற லெவல் அச்சீவ்மெண்ட். ஸோ வந்துட்டு போன வாட்டி சொன்னப்போ வந்துட்டு 9th ஹேட்ரிக் ஆல்ரெடினோம். இந்த வாட்டி என்னன்னா 100 கோல்ஸ். ஒரு எபிசோட்லயே பேசும்போது ஒரு ரெக்கார்ட் பிரேக் எல்லாமே வந்து தான் சொன்னா. இந்த மீம் மாதிரி லைஃப்ல 3 விஷயம் வந்து கன்ஃபார்மா தெரியும். டெத், டாக்ஸஸ் அண்ட்
ஹாரி கேன் ஸ்கோரிங் எ கோல். இதெல்லாம் வந்து கன்ஃபார்ம். நீ வந்து பெட் பண்ணனும்னா வந்துட்டு இதுல கூட பெட் பண்ணிக்கலாம். சோ ஹாரி கேன் வந்து ஒரு இன்கிரெடிபிள் பெர்ஃபார்மன்ஸ். 4வது கோல் வந்துட்டு பாவ்லோவிச் யாரோ அடிச்சார். பட் டோட்டலா 4-0 பயங்கரமான கேம். லூயிஸ் டியாஸ் அகைன் லெஃப்ட் சைடுல வந்து ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு. ரைட் சைடுல ஒலிசே சப்ஸ்டிடியூட் எடுத்துட்டு வந்தா கினாபிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் போடுறாரு. இந்த டீமை வந்து சதைக்க ஆளே புண்டஸ்லீகால ஆளே கிடையாதுடா. ஐ சி நோ நெகட்டிவ்ஸ் இந்த டீம்ல இப்போதைக்கு. அவ்வளவுதான். சீசன் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன் இவங்கள இது பண்றக்கு ஒண்ணுமே இல்ல. அந்த பக்கம் கேன்னா இந்த பக்கம் ஹாலண்டு 102 கேம்ல 93 கோலாண்டா ஏற்கனவே மேன் சிட்டிக்கு. அநியாயத்துக்கு. அதாவது மத்த லீக் நம்ம ஃபார்மர்ஸ் லீக்னு பேசிட்டு இருப்போம்டா. இந்த லீக ஃபார்மர்ஸ் லீக் ஆக்கிட்டு இருக்கான்டா அவன். ஒவ்வொரு கேமுக்கும் 2 கோல் மினிமம் போடுறான்டா. எப்படா தாக்கு பிடிக்கும் லீக்? அநியாயத்துக்கு கோல் போட்டிருக்கான். ஆமா கஷ்டம் தான். அதான் நம்ம வந்து இப்போ கெவின் டெ ப்ரூய்னா போனதுக்கு அப்புறமா இறங்கி அந்த ரோல் அவன் இறங்கி வந்துட்டு நல்லா டிஃபென்ஸும் இறங்குறான், ஃபார்வர்டும் போய் ஆடுறான். அர்லிங் ஹாலண்டோட ரோலே மாறிடுச்சு. சான்ஸ் கிரியேஷன் பண்றாரு அவரு. இதெல்லாம் வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. எர்லிங் ஹாலண்ட்ல இது வந்து பண்ணுவாருன்னு. அவரு நல்லா அதுவும் பண்றாரு. கோல் ஸ்கோரிங்ல இன்னும் த்ரெட்டை இன்க்ரீஸ் பண்ணி நீ சொன்ன மாதிரி 93 கோல்ஸ் இன் பிரீமியர் லீக்ல இன்கிரெடிபிள். ஆல்ரெடி ஹாஃப் வே தேர் டு சாம்பியன்ஸ் லீக் டாப் ஸ்கோரர் லிஸ்ட்ல 50 கோல் மேல போட்டாரு. ஏய் half way there to Premier League top scorer list வேறடா. 260 தான் Premier League top scorer list. சிட்டியோ ஐ திங்க் சிட்டி டாப் ஸ்கோரர்லயே வந்துட்டு இப்போ அவர் 7வது லிஸ்ட்ல இருக்காரு. அந்த லிஸ்ட்ல வந்துட்டாரு ஆல்ரெடி. அவர் நம்பர் 1 வந்து சர்ஜி ஆகியர் 260 கோல்ஸ். இப்போ வந்து அதான் 100 மேல இவரு போட்டாரு. வந்துருவாரு இன்னும் கொஞ்சம் சீசன் கொடுத்தா. பட் மேன் சிட்டி பர்னிய போட்டு லெஃப்ட் ரைட் சென்டர்னு துவச்சு முடிச்சது மட்டும் இல்லாம பெப்பு கூப்பிட்டு கெயில் வாக்கர் இஸ் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ரைட் பேக் இந்த வேர்ல்டுன்னு வேற சொல்லி விட்டு சும்மா போறவனையும் போட்டு சொரிஞ்சு விட்டு போயிருக்கிறாரு. ஆனா திருந்த மாட்டான்ல பெப்பு. அடிச்சு புட்டு ஆப்போசிஷன் பிளேயரை பாராட்டிட்டு போறதே வேலையா வச்சிருக்காரு அந்த ஆளு. ஓடா போயிட்டு இருக்காரா இந்த. ஆமா பட் இந்த கேம் வந்து ஐ ஃபீல் எனக்கு வந்து ஷவுட் அவுட் டு டோக்குடா. நீ வந்து பயங்கரமான ரிசர்ஜன்ஸ்ரா. என்னன்னே தெரியலடா. கடைசி 4 கேம் மிரட்டலா ஆடிட்டு இருக்கான்டா. காரணம் நான் சொல்றேன். அவர் வந்து தனியா ஃபுட்பால் யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிட்டாரு. அதனால கண்டென்ட் வேணும். நல்லா பெர்ஃபார்ம் பண்ணா கண்டென்ட் வரும், நல்ல வியூஸ் வரும்னு சொல்லிட்டு அதுக்காக வந்து பிரம்மாண்டமா பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சாரோம் என்னோட கருத்து. பயங்கரம். அவனும் சரி போர்டனும் சரி இவனுங்க என்னமோ மேன் சிட்டி ஆர் ட்ரூலி பேக் அப்படிங்கறத வந்து டைம் அண்ட் டைம் இப்போ ஒரு 2-3 வீக்ஸா நம்ம வந்து பாத்துட்டு இருக்கோம். மேன்செஸ்டர் சிட்டி கேம்ஸ்ல பயங்கரமா அட்டாக் செம்மையா இருக்குடா. நல்ல நல்ல விஷயமே நடந்துட்டே இருந்தா எப்படி? அப்பயோ ஒரு நல்ல ஒரு நடுவுல ஒரு துர்க்கமா ஒரு பிரச்சனை நடக்கும்ல. அந்த மாதிரிதான் வந்துட்டு இப்ப ராட்ரி இன்ஜர் ஆயிட்டாரு மறுபடியும். அவரு வந்துட்டு அந்த ரெக்கரிங் இன்ஜுரி ஆயிடுச்சு. இப்ப என்னன்னா அதே நீ இன்ஜுரி மறுபடியும் வருது, பெயின் வருதுன்னு சொல்லிட்டு ஆடாமட்டார். சோ இதுக்கப்புறம் மனுஷன் வந்து பெஸ்ட்டுக்கு வருவாரான்னு தெரியல. பட் பாவம் இஸ் ஒன் இட் ஆல். பட் இப்ப வந்து இந்த ரெக்கரிங் இன்ஜுரியா வர்றதுனால கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். அது மட்டும் இல்லாம இது ஒரு பேட் நியூஸ். பட் குட் நியூஸ் பார்த்தா சவீனியோ அவர் வந்துட்டு கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன்ல கையெழுத்து போட்டாரு. சோ மேன் சிட்டிக்கு வந்துட்டு ஒரு பயங்கரமான வீக்கெண்ட். ஏன்னா வந்து ஹேட் வாட்ச் பண்ணி எல்லாருமே தோத்துட்டாங்க. அவங்க 5-1 போட்டு நல்லாவே ஒரு நல்ல ஜம்ப் இப்ப பிரீமியர் லீக்ல. மேன் சிட்டி ஆல்மோஸ்ட் பேக் சொல்லலாம். நீ FPL கேலன் கேப்டனா போட்டியா இல்லையா? நான் போட்டேன். கண்டிப்பா போட்டேன். 32 பாயிண்ட் கொடுத்துறாரு நம்ம தளபதி. மக்களே FPL உடைய கோடு வந்து A4IK88. FPL நம்ம ஃபுட்பால் பேஜோட FPL. சோ மறக்காம எல்லாம் ஜாயின் பண்ணி விளையாடுங்க. ஜாயின் பண்ணலனா பேக் டு தேர் பெஸ்ட் பேசும்போது இது அதான் இப்போ வந்து போதும். பிரீமியர் லீக் மத்த கேம்ஸ் கொஞ்சம் சின்ன கேம்ஸ் நல்லா கணக்கி கடைசியா பேசுவோம். பட் அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம சரியா குதிப்போம். போன வாட்டி நீங்க இதுதான் விருப்பப்பட்டீங்க, நம்ம பேசாம விட்டோம். பட் சரியாலேயே ஒரு பெரிய ஜாம்பவா மேட்ச் நடந்திருக்குதுங்க. அதாவது வந்து நம்ம மிலான் வெர்சஸ் நாப்போலி, மாட்ரிச் வெர்சஸ் டெ ப்ரூய்னா. இந்த காம்போவெல்லாம் நம்ம மறுபடியும் பார்ப்போமா? எல்லா வருஷமும் ரியல் மாட்ரிட் மேன் சிட்டி ஆடுவாங்க முன்னாடி, அதுவா இருக்காத. பட் வந்து லீகிலே இந்த கலவரம் நடக்குமான்னு எதிர்பார்க்கல. பட் இட் இஸ் பேக். அண்ட் இந்த கேம்ல வந்துட்டு பிக்கெஸ்ட் ஷவுட் அவுட் ஃபார் மிலான் வந்துட்டு நம்ம கிறிஸ்டியன் புலிசிச். என்னடா இப்படி ஆடுறா அவன் வந்துட்டு ஒரு அசிஸ்ட் ஒரு கோலு. அண்ட் இஸ் பின் இன்கிரெடிபிள் த்ரூ அவுட் அவனோட மிலான் கெரியர்ல. நிறைய பேர் அவங்க அவ்வளவா டாக்ஸ் இல்ல. ஆனா ஆப்வியஸ்லி ரஃபேல் லியோவா தான் அங்க ஒரு பெரிய ஸ்டார்ன்றதால புலிசிச்க்கு அந்த லைம் லைட் வரமாட்டேங்குது. பயங்கரமான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காருடா. எப்படி இந்த டீம்ல வந்துட்டு நிறைய வாட்டி சேவ் பண்றது புலிசிச் தான். அது போன சீசன் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களோட ஃபர்ஸ்ட் கேம் புலிசிச் பயங்கரமா ஆனா சாம்பியன்ஸ் லீக்ல. நானும் சரி என்ன பயங்கரமா பெர்ஃபார்ம் ஆரம்பிச்சா நினைச்சிட்டு இருந்தேன்.
ஐ தாட் நாப்போலி தான் பயங்கர செட்டான டீம். ஐ திங்க் அலகிரி தானே கோச் இப்போ ஏசி மிலானுக்கு. ஐ ஆமா. திங்க் தே பிராட் ஹிம் பேக். சோ நான் யோசிச்சுட்டு இருந்தேன், சரி நாப்போலி செட்டான டீம் இவங்க ஈஸியா வின் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் இருடா இவங்க கன்ஃப்யூஸ் ஆகுதுடா. கட்டூசோ தானடா கோச்சு? யாரு இல்லையா? கட்டுசோவா? அழகிரிய தான்டா கூட்டு வந்தாங்க ஏசி மிலான் இந்த சீசன் பேக். ஐயய்யோ! நாங்க தப்பா சொல்லிட்டனோ? மேபி மக்களே நீங்க வந்து கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நான் அழகிரி தான் நினைச்சேன். இந்த சீசன் திருப்பி கொண்டாண்டாங்க. ஏன்னா மாட்ரிச் சைன் பண்ணாங்க. அழகிரி திருப்பி கொண்டாண்டாங்கன்னு சொல்லிட்டு ஐ தாட் ஓகே நாப்போலி ப்ராப்பர் செட்டான டீம். ஆமாமா. அவங்க வந்து அலகிரி ஏசி அலகிரி மிலான் தான். ஈஸியா அலகிரி தான். ஆ ஈஸியா அடிச்சுருவாங்க அப்படிங்கிறத நானும் நினைச்சேன். பட் ஆனா வந்து இட் டர்ன்ட் அவுட் டு பி ஃபால்ஸ் அண்ட் ஏசி மிலான் செம விக்டரி அட் த டாப். ஏசி மிலான் கோ டாப் ஏசி ஆமே இப்போ. மிலான் வெற்றி ஆமா அண்ட் பிரில்லியன்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் மாட்ரிச் டு ஸ்டாண்டிங் ஓவேஷன் அட் த சான் சீரோ. சோ அவரோட பெர்ஃபார்மன்ஸும் பயங்கரமா ம். இருந்துச்சு. என்னன்னா ம். அவங்களோட ஃபார்வர்ட் லைனப் நல்லாவே செட் ஆயிடுச்சு. சால்ஸ் மேக்கர் அவர் தான் கோல் போட்டாரு. அப்புறமா ஆ, எல்லாருமே குலோலு இவங்க நல்லா ஆடினாங்க. நிறைய பேர் வந்து நிறைய நல்லா ஆடினாங்க. பட் இவங்க ஆக்சுவலா பேர் தப்பா சொல்றேன் நினைக்கிறேன். தப்பு தப்பு பண்ணிட்டா மன்னிச்சிருங்க. பட் ஸ்டில் மில்லான் ஆன ஹோல் வந்து அட்டாக்கிங் வைஸ் சூப்பரா ஆடினாங்கடா. அவங்களெல்லாம் குறை சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்ல. செகண்ட் ஹாஃப்லயுமே வந்துட்டு என்ன ஆச்சுன்னா நம்ம எஸ்தூபினான் காமினார்ல பிரைட்டன்ல இருந்து அவர் தான் ஒரு சம்பவத்தை பண்ணாரு. அங்க ம். போய் வந்து பெனல்டில வந்துட்டு பெனல்டி பாக்ஸ்ல ஒரு ஃபவுல பண்ணி ரெட் கார்டு வாங்கியாச்சு. அதுக்கப்புறம் வந்து நம்ம டெப்ராய்ன கோல் போட்டாச்சு. இது எல்லாம் எப்ப நடக்குது? 55வது நிமிஷத்துக்கு நடக்குது. சரி இதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அட்டாக் பண்ணி கோல் போடுவாங்கன்ற நிறைய நம்பிக்கை இருந்துச்சு. பட் ஸ்டில் ப்ராப்பரா அலகிரி செட்டப் பண்ணிட்டு டிஃபெண்ட் பண்ணி கேம் முடிச்சிட்டாங்க. அவ்வளவுதான். ஒண்ணுமே வாய்ப்பு இல்ல அவங்க கிரியேட் பண்றதுக்கு. என்னதான் ராஸ்மஸ் ஹாய்லண்ட் அடிச்சாலும் அழகிரிக்கெல்லாம் டிஃபென்ஸ்ங்கிறது நீ பழனி கூட்டிட்டு போய் பஞ்சாமிர்தம் வாங்கி கொடுக்குற மாதிரி. ஒரு பிரச்சனையும் கிடையாது. தம்பிகளா வாங்க பின்னாடி நில்லுங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு 35 நிமிஷமா? 30 நிமிஷமா ஆமா. 35 நிமிஷமா 10 மென் வச்சு ஆடினாங்களே. அவ்வளவு நேரம் ஒண்ணும் பண்ண முடியல. அதுக்கப்புறம் ம். நாப்போலி எல்லாம் டோட்டலி அவுட். அவங்க ஒண்ணுமே பண்ண முடியல. இங்க வந்து அட்டலாண்டா கேம் என்னாச்சு? அட்டலாண்டா வெர்சஸ் யார் யுவென்டஸா? ஆமா. அதான் யுவென்டஸ் வெர்சஸ் அட்லாண்டா. நம்ம ஆளுங்க வந்துட்டானுங்க. இதுதான் வந்துட்டு எல்லாரும் சொல்றாங்க. சரியா ஃபேன்ஸ் நீங்க பார்த்திருக்கவங்களுக்கும் தெரியும். நம்ம ஆளுங்க வந்து நம்மள இப்படிதான் ஸ்கேம் பண்ணுவாங்களாம் யுவென்டஸ். ஃபர்ஸ்ட் ஒரு 3 கேம் வந்து ஜெயிச்சிட்டோனே, வாவ்! வந்துட்டாங்களே மறுபடியும் அப்படின்னு நினைப்பாமா. அண்ட் தென் இட் பிகின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிராவா போயிட்டு அடிச்சுட்டே இருப்பானுங்களா. ஒன்லி டிரா தான் நடக்குமா. அதே ம். மாதிரி தான் நடக்குது. இந்த சீசனும் அதே நடக்குதுதான். சோ அட்லாண்டா வந்துட்டு நல்லா ஆரம்பிச்சாங்க ஆக்சுவலா யுவென்டஸ். இங்க தான் ஆக்சுவலா கொலுன்றது இங்க தான் இருக்க ஆடுறவங்க அவரு போஸ்ட் அடிச்சாரு. அவர் நல்லா இல்டிஸ் அசிஷன் நல்லா ஆரம்பிச்சாங்க. சூப்பரா ஆடினாங்க. ஓகே. அதுக்கப்புறம் ஒரு மிஸ் பாஸ் நடக்குது. பேக்ல இருந்து சம்பந்தமே நம்ம பேக் பாஸ் நடக்குது. அங்க இருந்தா நம்ம சுலேமானான்ற ஒரு பிளேயர் நம்ம சவுத் ஆப்டன்லாம் ஆடி இருக்காரு. ஞாபகம் இருக்குமான்னு தெரியல. ம். புது சைனிங் இந்த சீசன் தான் சைன் பண்ணிருக்காங்க அட்லாண்டா. பால வின் பண்றாரு. போயிட்டு லெஃப்ட் ரைட்னு கட் பண்ணி என்னடா ஸ்கில்ஸ்ன்னு பார்த்து அப்புறம் பயங்கரமான பினிஷ்ரா. நல்ல பினிஷ் ஒரு செலிப்ரேஷன் பயங்கரமான செலிப்ரேஷன். 1-0 கோல போட்டாங்க. அதுக்கப்புறம் தவிச்சாங்க. யுவென்டஸ் இந்த கோல்லாம் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல போயிருச்சு. 77வது நிமிஷம் வரைக்கும் தவிக்கிறானுங்க. ஓகேயா என்னென்னமோ சப்ஸ்டியூஷன் ஒண்ணுமே முடியல. அதுக்கப்புறம் ஒரு கிளியரன்ஸ்ல மிஸ் பாஸ் ஆயிடுச்சு. இவங்க சைடு அட்லாண்டால அதுல இருந்து எப்படியோ போய் கோல் போட்டானுங்க. அவ்வளவுதான். பட் மத்தபடி யுவென்டஸ்ல ஒண்ணுமே இல்லடா. சான்ஸ் கிரியேஷனும் இல்ல. ஒண்ணுமே பண்ணல. அப்புறமா என்னன்னா இவனுங்களும் அட்லாண்டா ரெட் கார்டு வாங்கிட்டானுங்க. அதுக்கப்புறம் வெஸ்டர்ன் மிக்கினி வாங்கி கொடுத்தாரு. என்னடா அது சரியா இல்ல? வழக்கமா எல்லா கேமுக்கும் ரெட் கார்டு இருக்கும் போலயே. கன்ஃபார்மா இருக்குது போல. இங்க ஒரு ரெட் கார்டு ம். வாங்கிட்டு அதுக்கப்புறமா ட்ரை பண்ணாங்க. ஒண்ணும் நடக்கல. ஒரே ஒரு சான்ஸ் தான் வந்தது. அதுக்கப்புறமா யுவென்டஸ் அவுட் போல. ஒண்ணுமே சான்ஸ் கிடையாது. ம். பட் எஸ் நம்ம எபிசோட முடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம செல்சி பத்தி பேசாம முடிக்க முடியாது. ஏன்னா வந்துட்டு ஆமா. பேசுவோம். செல்சி யுனைட்டட் பத்தி கண்டிப்பா பேசி ஆவோம். செல்சி கடைசி 5 கேம் ஒரு வின்ரா செல்சிக்கு. அதுவும் அந்த லிங்கன் டவுன். லிங்கன் டவுன் கூட அவங்க ஜெயிச்ச ஒரே கேம் தான் லாஸ்ட் 5 கேம்ஸா விக்டரி. தப்பி தவிச்சுதானா 2-1 தான் ஜெயிச்சாங்க அந்த கேமையும் அவங்க. கரெக்ட். அதுல வேற இப்ப ரூமர் ஸ்டார்ட் ஆயிருச்சு. தி போர்ட் இஸ்ன்ட் ஹாப்பி வித் மரஸ்கா. இன்னொரு 4 கேம் குடுக்க போறோம். ஒழுங்கா டர்ன் அரவுண்ட் பண்ணீங்கன்னா மரஸ்கா சாக்குங்கிற ரூமர்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்குது இப்போ. சீக்கிரமா ஒழுங்கா பெர்ஃபார்ம் பண்ணுங்க. ஏன்னா ஒருத்தர் கேண்டிடேட் வெயிட் பண்றாரு. ரெண்டு ஜாப் அவைலபிள். யுனைடெட், செல்சி. சாவி இஸ் ஸ்டடியிங் த பிரீமியர் லீகா அப்படின்னு வந்துட்டு நியூஸ் பரவலாக போயிட்டு இருக்குது. ம். அதனால வந்துட்டு 2 டீமும் வந்து நல்லா ஆடி உங்க மேனேஜர் ரோல காப்பாத்திக்கோங்க. இல்லைன்னா சாவி வந்துருவாரு. அவருக்கு ஜாலி தான். அவர் வந்து யூரோப்பா லீக் இல்லனாலும் ஐ வில் டேக் ஓவர் யுனைடெட் சொல்லியிருக்காரு. பட் அதான். லெட்ஸ் கெட் பேக் டு செல்சி. அதான் கேட்டாரு அவங்க கிட்டயே. என்னப்பா ரெட் கார்டு வந்துட்டா நீங்க ஜெயிக்கவே மாட்டீங்க. டிராவும் பண்ண மாட்டீங்க. நீ கேட்டதுதான். 5 கேம்ல 4 கேம் தோத்து போயாச்சு. நீங்க பிரைட்டன்ல இருந்து என்னதான் நீங்க எத்தனை பேர் வருஷம் வாங்கினாலும் பிரைட்டன் உங்களுக்கு எல்லா வருஷமும் இப்படிதான் போட்டு தாக்கிடுறாங்க. அதாவது டேய் கடைசி வரைக்கும் இருந்தானுங்கடா கேம்ல. 83rd மினிட்டுக்கு அப்புறம் தான் பிரைட்டன் திருப்பிட்டானுங்க கேம. அதுக்கப்புறம் வந்து 3 கோல் போட்டானுங்க. ஓகே. செல்சியோட பெரிய பிரச்சனை ஓகேவா? நம்ம சீசன் ப்ரிவியூல பேசணும். டிஃபென்ஸ் இல்ல. ஓகே.
டிஃபென்ஸ நீங்க அட்ரஸ் பண்ணாம, நீங்க இவ்வளவு மில்லியன் அண்ட் பில்லியன போட்டுட்டு எல்லா பிளேயரையும் வாங்குனீங்கனாலும், டிஃபென்ஸ்ல அட்ரஸ் பண்ணலைன்னா என்ன நடக்கும்? ஆவுனா கால்வில் படுத்துடுறான். நீ சலபாவ வச்சு தான் நீ ஆட வேண்டியதா இருக்குது. சம்பந்தம் இல்லாம போய் ரெட் கார்ட் அவன் வாங்குனான் அந்த கேம். அது எங்கடா பால் பக்கத்திலேயே இல்லடா நீ என்னடா பண்ண முடியும்? அப்படிங்கிற மாரி தான் அந்த கேம்ல இருந்துச்சு. அந்த 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 இன்சிடென்ட்ல. அவன் ரெட் கார்ட வாங்குனான். வழக்கமா ஒவ்வொரு கேமும் ரெட் கார்ட் வாங்கிடுறான் அவனுங்க. இல்லைன்னா அவனுக்கு தூக்கம் வர மாட்டேங்குது. கேமே வின் பண்ண மாட்டேங்கிறானுங்க. அதுதான் நான் சொல்றது. மிஸ்ஸிங்ன்றது நீங்க வந்து எல்லா யங் பிளேயர்ஸ் வாங்குறீங்க ஓகே. பட் டிஃபென்ஸ் சென்டர் பேக் பேரிங்ல ஒரு லீடர்ஷிப் மெட்டீரியல் ஆள் வேணும். எல்லா டீமுக்குமே இருக்குது. ம். மேன் சிட்டி இப்ப ரூபன் டியாஸா இருக்கட்டும், ஆர்சனல் ஒரு கேப்ரியல், உங்களுக்கு ஒரு வான் டைக், மேன் யுனைட்டடுக்கு ஒரு மெக்வயர், அந்த மாதிரி வந்து எல்லாரும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஒருத்தர் வச்சிருக்கணும். அப்பதான் வந்து செட் பண்ண முடியும் டீம. ம். பேக் லைன் 2 பேருமே வந்து இன்எக்ஸ்பீரியன்ஸ் யங் பிளேயர்ஸா இருக்கும்போது இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ், ரெட் கார்ட்ஸ் எல்லாம் வர வாய்ப்புகள் அதிகம் தான். சோ அது கொஞ்சம் பிரச்சனை. பட் நீ சொன்ன மாதிரி ரெட் கார்டு வாங்குற வரைக்கும் கொஞ்சம் ஓகேவா தான் ஆடிட்டு இருந்தாங்க. பட் வாங்குன அப்புறமா பறக்குறாங்க, என்னென்னமோ பண்றானுங்க. அதான் எனக்கு அது பிரைட்டன் ஒரு நம்ம பக்கம். பழைய ஆட்கள் நம்ம டானி வெல்பெக் வந்து அவரு தான் கோல போட்டாரு. 2 கோல் வேற. அது ஒரு பக்கம் இருக்குது. பட் ஆனா வந்து கமிங் டூ லாஸ்ட் யுனைட்டட் செக்மெண்ட் வாரம் நம்ம பேசியாச்சு. எனக்கு டயர்டா ஆயிடுச்சுடா. நீ ஏதாச்சும் புதுசா இருந்தா சொல்றா. ஏன்னா நான் இப்படி பேசுனா வந்து எனக்கு வந்து யுனைட்டட் மேல வன்மம்னு வேற ஒரு சைடுல கொண்டுட்டு போயிடுறாங்க. ஏன்னா நான் அப்ஜெக்டிவா என்னால பேச முடியல. இவங்களும் வருஷம் வருஷம் பிரென்ட்ஃபோர்ட தோத்து போறாங்க. சோ அதனால அதுவும் புதுசு கிடையாது. ஆமா. 2 கேம்ஸ் எல்லாரும் ஜெயிக்கவும் இல்ல. இதுவும் புதுசு கிடையாது. ஆமா. வேற என்ன அதான் தெரியல. சொல்றது? ப்ரூனோ அதான் எனக்கு ஃபெர்னாண்டஸ் புதுசு வாங்கியாச்சு. தெரியல. இதுவும் புதுசு கிடையாது. அதான். கடைசில வந்து ப்ரூனோ பெர்னாண்டஸ் பெனல்டி மிஸ். அதுவும் புதுசு இல்ல நீ சொன்ன மாதிரி. அந்த பெனல்டி அடிச்சிருந்தா வச்சு கேம் மாறி இருக்குமோ என்னவோ. பட் அது கிளியர் அண்ட் ஆப்வியஸ் கோல் டினையிங் ஆப்பர்ச்சுனிட்டி. அது கண்டிப்பா ரெட் கார்டு தான் குடுத்திருக்கணும். அது ஏன் குடுக்கலன்னு எனக்கு தெரியல. சரி குடுக்கலினாலும் அட்லீஸ்ட் நீ 2-2ன்னு ஆக்கிட்டு கேமையாச்சும் உனக்கு தான் ஃபுல் மொமெண்டம் இருந்திருக்கு. நீ எடுத்துட்டு போயிருக்கலாம்ல கேம்ல. ஃபைனலா செஸ்கோ கோல் போட்டாச்சு. அது ஒரு பெரிய செஸ்கோ கோல் பாசிட்டிவ். அதுவும் வந்துட்டு 1, 2 அப்புறம் 3வது ஷாட்ல உள்ள போச்சு கோல். ஆமா, ஆமா. ஏதோ அதனால ஒண்ணு இஸ் காட் அ கோல் கான்ஃபிடன்ஸ் ம். பூஸ்டர்லாம் அதெல்லாம் நான் கரெக்ட். ஒத்துக்கிறேன். ம். எனக்கு என்னன்னா அவ்ளோ ஏர்லியே கன்சீட் பண்றது பெரிய பிரச்சனைடா. ஏன்னா அது வந்து நீ கேம் ஆரம்பிச்ச உடனே ஒரு கோல கன்சீட் பண்ணிட்டன்னா டோட்டல் மொராலே டவுன் ஆயிடும். என்ன சொல்றது? ரொம்ப அதுக்கப்புறமா நீ அது கஷ்டப்பட்டு நீ வரதெல்லாம் கன்சீட் பண்றத உட்றா சுபாஷ். அவன் எப்புட்றா போனான்? ஒரு பால் அங்கிருந்து அவன் எப்புட்றா ஃப்ரீயா அவ்ளோ ஃப்ரீயா ஓடுறான்? அப்ப டிஃபெண்டர் நீங்களே எங்கடா வேடிக்கை பார்த்து எங்கடா நின்னுட்டு இருந்தீங்க? அவன் எப்புட்றா அப்படி ஓட முடியும்? அநியாயத்துக்கு ஃப்ரீயா ஓடுறான். புது சைனிங் ஈகார் ம். தியாகோவா? ஈகார் ஜெசூஸா தெரியல பேர் தியாகோ, தெரியல. தியாகோ. பட் ம். தியாகோ. அவன் பாரு வந்த உடனே நல்லா பெர்ஃபார்மன்ஸ் போடுறான். கரெக்ட் டிஃபென்ஸே இல்ல. பயாண்டீர் வந்து இந்த பொசிஷனிங் சரியில்ல. அந்த ஒரு கோல்லாம் வந்துட்டு லெஃப்ட் ஃபுட்ல அடிப்பான் பாரு ஈகார் தியாகோ. என்னடா கோல் அது? எப்படி சொருகுவான். சரியான ம். கோல் அதெல்லாம். ஆமா. பட் ம். பிரென்ட்ஃபோர்ட் அவன எத்தன சான்ஸ் கிரியேட் பண்ணாங்கடா. ஆக்சுவலாவே சூப்பரா விளையாடிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கெல்லாம் வந்துட்டு குறைச்சலே இல்ல. நியூ மேனேஜர் டேக்கன் ஓவர் பிராங்க்ஸ் ரோல் பெர்ஃபெக்ட்லி. நல்லா ம். சான்ஸ் கிரியேஷன், பிளேயர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்றாங்க. யுனைட்டட்ல நெறைய ப்ராப்ளம்ஸ். ம். ரொம்ப ப்ரூனோ பெர்னாண்டஸ வந்து கொஞ்சம் ரொம்ப டிஃபென்சிவ் சைடுல ஆட வைக்கிறாங்க. எனக்கு அது அது ஒரு பெரிய பிரச்சனையா தோணுது. கூனியா ஆடுனாரு, எம்புஎம் ஆடுனாரு. அப்பயுமே பெர்ஃபார்மன்ஸ் ஒண்ணும் பெருசா இல்ல சொல்ற அளவுக்குலாம் ஒண்ணும் கிடையாது. நெறைய ஹோல்ஸ் இருக்குதா. ரூபன் அமோரிம் ஆக்சுவலா என்ன பண்ண போறான்னு தெரியல. பிக் கேம்ஸ் வின் பண்றாரு. பட் இதெல்லாம் ஒரு வீக் இதே கேட்டாங்க. வாரத்துக்கு ஒரு கேம் ஆடுறீங்க. எப்படி இம்ப்ரூவ்மென்ட் இல்லன்னு ஓப்பனா கேட்டாங்க ரிப்போர்ட்டர் ஆஃப்டர் த மேட்ச். நாங்க வந்து ட்ரெய்னிங்ல இம்ப்ரூவ் பண்ணோன்றாரு. ட்ரெய்னிங் 1 வாரம் பண்றீங்க. அப்புறம் எப்படி இம்ப்ரூவ் ஆகும்னு மறுபடியும் கேட்டாங்க. இன்னும் பெட்டர் ஆக்கணும்ன்றாரு. இதுக்கு மேல நம்ம அவர்னாலே ஒண்ணும் சொல்ல முடியல. நம்ம என்ன சொல்றது? இல்ல அவரு சொல்றாரு ட்ரெய்னிங்ல நான் பார்க்கறதெல்லாம் மேட்ச்ல பார்க்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு. அது எப்படி வராம போகுதுன்னு எனக்கு தெரியல. இன்னொரு சைடுல என்ன சொல்றாங்க? கிறிஸ்டல் பேலஸ்னால 3-4-3 வச்சு ஆட முடியும்னா, அமோரிம் வந்து ஆடுறாப்ல. சோ சிஸ்டம்ல பிரச்சனை இல்ல. பிளேயர்ஸ் மேல தான் பிரச்சனைங்கிறாங்க. ஏய் மேனேஜர் ஓகே பண்ண பிளேயர் தானே இப்ப வாங்கி இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, அப்புறம் அதுக்கு பதில் வர மாட்டேங்குது. அதனால வந்து ரிப்பீட்டட் ரின்ஸ் அண்ட் ரிப்பீட் மாரி தான். அமோரிமோடைய ஜாபும் இப்போதைக்குன்னு எடுத்து பார்த்தா, ஒரு பக்கம் ரிப்போர்ட்ஸ் வருது. சர் ஜிம் இஸ் வெரி வெரி ஹேப்பி வித் அமோரிம். தே வில் கிவ் ஹிம் திஸ் ஃபுல் சீசன் ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் வந்து எக்ஸாக்ட்டா 1 இயர் ஆகப்போகுது. அக்டோபர் மாசம் வந்தா 1 இயர் ஆச்சு. அவனும் இந்த ஒரு 4 கேம் அவன் பெர்ஃபார்ம் பண்ணலினா அவ்வளவுதான் நெக்ஸ்ட் அவனும் போயிருவான்னு இன்னொரு பக்கம் ரிப்போர்ட் வருது. எதை நம்புறதுன்னு தெரியல. ஆக மொத்தம் பார்க்குற நீங்க யுனைட்டட் ஃபேன்ஸ் நீங்க என்ன நினைச்சீங்கன்னு சொல்லி காமெண்ட்ஸ்ல போடுங்க. இது ஒரு பயங்கர பெரிய எபிசோடு. எல்லாத்தையுமே கவர் பண்ணியிருக்கோம். அதனால வந்துட்டு உங்களுடைய காமெண்ட்ஸ் இதுவரைக்கும் வந்திருப்பீங்கன்னு நம்புறோம். மறக்காம காமெண்ட்ஸ் வைங்க, ஹைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஃபுட்பால் பேச்ச வந்து உங்களோட குரூப்ல ஷேர் பண்ணுங்க. அடுத்த வீடியோல நானும் சுபாஷ் உங்கள பார்க்குறோம் ஃபார் த சாம்பியன்ஸ் லீக் ரிவ்யூ. பை.